ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். 100 ஆண்டுகளுக்கு மேல் நடந்து வரும் இந்த நிகழ்வு ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை. ஆனால் 2025 அந்த சுடர் பக்தியை தாண்டி அரசியலாக மாறியது எப்படி? இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. இப்படிப்பட்ட மோதல்கள் உருவான பின்னணி என்ன? இந்துக்களா, இஸ்லாமியர்களா அல்லது இந்துத்துவ அரசியலா? இதன் பின்னிருக்கும் உண்மையை ஆராய்ந்து உறக்கச் சொல்ல அறக்கழகத்தின் ஆவணப் பயணம்தான் இது. திடீரென்று கார்த்திகை தீபம் சர்ச்சையாக வெடிக்க காரணம் என்ன? வழக்கமாக உச்சிப்பிள்ளையார் கோவில் பக்கத்தில் ஏற்றப்படுகிற தீபத்தை தர்கா பக்கத்தில் உள்ள தூணில்தான் ஏற்றுவோம் என இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்த ஒரு தனிநபர் போட்ட வழக்குதான் பிரச்சனையின் முக்கிய காரணம். ஐயா முருகப்பெருமானே, இந்த மலையில நிச்சயமா தீபம் ஏற்றுவோம். காவல்துறையுடைய அடக்குமுறையை நாங்க எதிர்கொள்வோம். நிச்சயமா இந்த ஊர்ல தீபம் ஏற்றுவோம். முருகன் வெற்றி கொடுப்பா, நிச்சயமா கொடுப்பா. ஆனால் உண்மையில் இந்த திரி எங்கே பற்ற வைக்கப்பட்டது? பல மாநிலங்களைச் சேர்ந்த சங் பரிவார் பிரதிநிதிகள் ஆதரவில் ஒருங்கிணைக்கப்பட்ட முருகபக்த மாநாடு 2025 ஜூன் 22 மதுரையில் நடந்தது. ஆன்மீக கூட்டமாக சொல்லப்பட்ட இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்பது அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மூலம் அம்பலமாயின. வருகின்ற கார்த்திகை தீபத்தன்றைக்கு அந்த தீபத்துடைய தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். இந்த பூமி இந்து பூமி அப்படி நிரூபிக்கின்ற வகையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருகரம் தூக்கி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு. பக்தியின் பெயரால் முன்வைக்கப்படும் இந்த அரசியல் தீர்மானங்கள் உண்மையிலேயே வரலாற்று அடிப்படையிலானதுதானா? திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம்? இதை அறிய நாம் கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் மலை வெறும் பாறைகளால் ஆனது மட்டுமல்ல, அது வரலாற்று ஏடு. சங்க காலத்தில் முருகனின் படைவீடாக போற்றப்பட்டது. தன்பரங்குன்றம் என சங்க இலக்கியங்களும் கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழி கல்வெட்டுகளும் சமண படுகைகளும் வரலாற்றின் சாட்சியங்களாக உள்ளன. அதே வேளையில்தான் இதே மலையில் இஸ்லாமிய வரலாறும் உறங்கிக் கொண்டுள்ளது. மலை உச்சியில் உள்ளது சிக்கந்தர் தர்கா. இங்கே அடங்கியிருப்பது யார்? மதினாவிலிருந்து வந்த புனிதர் சிக்கந்தர் பாதுஷாவாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்துக்களின் புனித இடமான இந்த மலைதான் 800 ஆண்டுகளாக இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமாகவும் இருந்து வருகிறது. தீர்த்தத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் முன்னாடி இருக்க தீர்த்தத்துக்கு மேலே மலை மேல் இருக்கக்கூடிய சமண சிற்பங்களும் 10ஆம் நூற்றாண்டு வரை சமணம் இங்கு செழித்திருந்தது என்று சொல்லுகிறது. 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் சிக்கந்தர் என்ற ஒரு இஸ்லாமிய துறவி அங்கு வந்து தங்கி இறந்து போனார். அவர் பெயரால் தர்கா செய்யப்பட்டது, கட்டப்பட்டது என்று அவர்களுடைய குறிப்பினால் அவர்களுடைய நூலில் வாயிலாக நாம் அறிக்கிறோம். வரலாற்று ரீதியாக பார்த்தால் 14ஆம் நூற்றாண்டின் கடைசி மதுரை சுல்தான் மன்னன் சிக்கந்தர் ஷா அங்கே இறந்து போனான் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே எவ்வாறாக இருந்தாலும் 12 அல்லது 14ஆம் நூற்றாண்டிலே அந்த மலை சிக்கந்தரோடு தொடர்புடையது. திருப்பரங்குன்றம் மலையை நேரில் பார்க்காத யாரும் இந்த சர்ச்சைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. திருப்பரங்குன்றம் மலை பார்க்க ஒரே பாறையாக தெரிந்தாலும் இந்த ஒரு பிளவு அதை 2ஆக பிரிக்கிறது. வடக்கு மலை அடிவாரத்தில் முருகன் கோவிலும் இன்னொரு மலைப்பிரிவு உச்சியில் தர்காவும் மற்ற இடங்களும் அமைந்துள்ளன. முதலில் அடிவாரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் கிபி 773 மற்றும் 74 பாண்டிய மன்னர்களால் சிவன் கோயிலாக கட்டப்பட்டு
இந்த 1300 ஆண்டு கால வளர்ச்சிக்கு பிறகு இப்போது பிரம்மாண்ட முருகன் கோவிலாக உள்ளது. இந்த கோயிலுக்கு நேர் மேலே உள்ள மலை உச்சியில் இருப்பது உச்சி பிள்ளையார் கோவிலும் தீப மண்டபமும். இங்கேதான் 300 ஆண்டுகளாக நாயக்கர் கால தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. இதற்கு பின்புறமாக உயரமான பாறை திட்டில் குதிரை சுனை அமைந்துள்ளது. அங்கிருந்து தென்புறமாக நெல்லித்தோப்பு வழியாக போனால் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது. காசி விஸ்வநாதர் கோவில் வாசல் முன்னால் உள்ள சுனைக்கு மேலேதான் 1000 ஆண்டுகள் பழமையான சமண துறவிகளுடைய புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. மரங்கள் அடர்ந்த சமவெளியான நெல்லித்தோப்பு இது தர்காவுக்கு சொந்தமானது. இங்கே இஸ்லாமிய சமாதிகளும் சிறப்பு தொழுகை நடக்கும் இடமும் இருக்கின்றன. மலைக்கு போகும் படிக்கட்டுகளில் நெல்லித்தோப்பு வரை உள்ள பாதை கோவில் நிர்வாகத்திற்குரியது. ஆனால் தர்கா தரப்பினரும் இதை பயன்படுத்தலாம் என நீதிமன்றம் உரிமை அளித்துள்ளது. நெல்லித்தோப்பிலிருந்து வலதுபுறம் மலை உச்சியில் உள்ள தர்காவுக்கு போகும் படிக்கட்டுகள் தர்காவுக்கும், இடதுபுறம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகும் பாதை கோவிலுக்கும் சொந்தமானவை. இறுதியாக மலை உச்சியில் கிபி 12-13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிக்கந்தர் பாதுஷா தர்கா. இதிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் ஒரு கல்லத்தி மரம் உள்ளது. இதுதான் தர்காவின் கொடிமரத்துக்கு அடைக்கலமாக உள்ளது. ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழாவின் போது இங்கேதான் கொடியேற்றப்படுகிறது. தர்காவுக்கு பக்கத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலேயர்களால் நடப்பட்ட 2 நில அளவை கற்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான இடம் இதுதான். இதில் ஒன்றுதான் தீபத்தூண் என்று சங் பரிவார் அமைப்புகள் சொல்கின்றார்கள். தர்கா ஆக்கிரமிப்பு என்ற முழக்கங்களுக்கு 1923 நீதிபதி ராம ஐயர் வழங்கிய தீர்ப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 1815ஆம் ஆண்டு மானிய பதிவேடு, 1863ஆம் ஆண்டு இனாம் பதிவேடுகளின்படி மலை உச்சியில் உள்ள தர்கா மிகவும் பழமையானதென்பது சட்டப்படி உண்மை. இத்தனை தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஏன் இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு போராட்டங்கள்? இது உரிமையை நிலைநாட்டவா, இல்லை இதை அரசியலாக்கவா? சிக்கந்தர் மலைன்னு வந்து அழைச்சாங்க. இதுவரை சிக்கந்தர் மலை யாருமே அழைச்சது கிடையாது. திருப்புறன்ற மலை தான் அழைச்சிருப்பாங்க தவிர சிக்கந்தர் மலை அழைச்சது கிடையாது. ஆனா சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நாங்க அறிவிக்க போறோம்னு யார் சார் சொன்னது? போஸ்டர் அடிச்சு விட்டுனாங்க. அங்க உள்ள போஸ்டர், அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பு இப்ப பிஎஃப்ஐ, அந்த பிஎஃபி தான் ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை வந்து ரிசீவ் பண்றாங்க. சிக்கந்தர் மலைன்னு பஸ்ல டிக்கெட் எடுக்கிறது, அண்ட் வந்து போஸ்டர் அடிக்கிறது, ரயில்வே டிக்கெட்லயே பதிவாயிருக்கு சிக்கந்தர் மலை. அது பதிவு பண்றாங்க. 1886ஆம் ஆண்டு அரசின் சர்வே ஆவணத்தில் இந்த மலையின் பெயர் சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படுகிறது. காரணம், அங்கே சிக்கந்தர் என்கிற பெயரில் ஒரு இஸ்லாமிய துறவியின் புனித கல்லறை இருக்கிறது. ஆக இந்த மலை சிக்கந்தர் மலை என்று 100 ஆண்டுகளுக்கு மேல் அழைக்கப்பட்டிருக்கிறது என்பது இதன் வழியாக உறுதியாகிறது என்று நீதிபதி ராம ஐயர் 1923 வழங்கிய தீர்ப்பில் பக்கம் 63-64 குறிப்பிடுகிறார். வாகைக்குளத்தில் வாகைக்குளம் அதில் இருக்கக்கூடிய நம்ம செல்லம்பட்டி அந்த வாகைக்குளத்தை பூர்வமாக கொண்ட ஒரு பழமொழிக்கலர் ஒரு குழுவுக்கு பேர் சிக்கந்தர் கூட்டம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டத்தை சேர்ந்த வாகைக்குளத்தில் வசிக்கிறோம். சிக்கந்தர் மலையூரான்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்து நாங்க தான், உண்மையிலே வந்து நாங்க தான். அதாவது ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடி பிரபலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகைரா வச்சிருந்தாங்க. சிக்கந்தர் மலையுடைய காவல்காரங்களாக இருந்திருக்காங்க. அப்ப அவங்க நீண்ட காலமா சிக்கந்தர் மலை காவல்காரங்களாக இருந்ததுனால அவர்களுக்கு அதே அடையாளமா மாறும். அங்கிருந்த சமூக முறைகளை வந்து சிக்கந்தர் மலையாங்க பேர் வச்சுட்டாங்க. புரியுது? அதனால எங்க சிக்கந்தர் மலையூரன் பேர் வந்து காரணமே அதுதான். அந்த சாமியார் நாங்க என்ன பண்ணோம், தெய்வமா கும்பிட்டு இருக்கோம். அவர் பேர்லயே எங்க பேர் என்ன வச்சோம், சிக்கந்தர் மலையூரன் பேர் வந்துருச்சு. சிக்கந்தர் மலை என்ற பெயர் திணிப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் மதுரை சுற்றுவட்டார பகுதி இந்துக்களுக்கு சிக்கந்தர் என்ற பெயர் புதிதும் இல்லை, அந்நியமானதும் இல்லை. இந்த ஊரே அந்த என்ன சாமி கும்பிட்டாலும் சரி அவருக்கு பாத்தியா உடுக்காம யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த சிக்கந்தருக்கு போய் சக்கரை வச்சு பொரியடலை வச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி பத்தி பொருத்தி சாமியை கும்பிட்டுட்டு வந்துதான் இங்க எந்ததுனாலும் ஆரம்பிப்பான். இல்லைன்னா எதுவுமே நடக்காது அவரை கும்பிடாம. அவர் தான் இந்த ஊர்ல உண்மையான தெய்வம் இன்னமும் இருக்காரு. அப்புறம் காளியத்தான் மாரியத்தான் முனியாண்டியெல்லாம் அப்புறம்
சிக்கந்தர் தாங்க இந்த ஊரு. அது இந்து சாமி தான். எல்லா மக்கள் பூரா கும்பிடுறோம்ல. அவங்க என்னதான் முஸ்லிமா இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஊருக்குள்ள சிக்கந்தர் சாவடிக்குள்ள அவர் ஒரு இந்து சாமி மாதிரியே வச்சுக்கிட்டோம். அவர் எங்களுக்கு நல்லா உதவுறாருல, குலதெய்வம் மாதிரி வந்துடுறாருல. 3வது எனக்கு ஆம்பளை பிள்ளை கொடு கேந்துட்டே போய் அந்த சாமிகிட்டே நேர்ந்தேன். பையன் 3வது கூட என்னைக்கு அவன் தலையிட்டு இலவட்ட மாறாம அவன் கையால கொடி மரம் வாங்கி உனக்கு கட்டி உன் பேரை வச்சிடுறேன், எங்க போனாலும் மறக்க மாட்டேன் சாகுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி கொடுத்துச்சு. சிக்கந்தராஜன் பேர் ஒரு காரணம் என்ன? அது வந்து அந்த கோயிலுக்கு நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டு பிறந்தது. நாங்கள் இந்து தான், அது முஸ்லீமுக்காக நேர்த்திக்கடன் வச்சு நடந்துச்சுன்னா அவங்க பேர் வைக்கிறது சொல்லி அப்படி நேர்த்திக்கடன். நீங்க வந்து சிக்கந்தர் மலை என்று அழைக்கிறார்கள் என்று இப்போ வந்து ஒரு கலவர சூழலுக்காக சிலர் தூண்டி விடுவது வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்கான முயற்சியை தவிர உண்மை இல்லை. இந்த உரிமை போரில் அதிகம் பேசப்படாத பக்கங்களும் உள்ளன. தமிழ் முறைப்படி வழிபாடு நடத்த போராடும் சத்யபாமா போன்றவர்களுடைய குரலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசின் திட்டமும் இங்கே விவாதத்திற்குள்ளே சேர்த்து பேசப்பட வேண்டிய விஷயங்கள். உண்மையா சொல்ல போனா தற்காவல கூட வழிபாடு அவங்க சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. அங்க உரிமை இருக்கு, உள்ள போறாங்க, நடத்துறாங்க, யாருக்கும் எந்த தடையும் இல்லைங்க. பாதிப்புன்றது தமிழ் வழிபாடு நடத்தக்கூடிய வேள்வி நடத்தக்கூடிய தீண்டாமை இருக்கு. அது எங்களுக்கு சொந்தமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. எந்த தமிழனுக்கு எங்களுக்கு இல்ல, திருப்பரங்குன்ற கோயிலுக்கு அருகாமையில் வாழ்றவங்களுக்கு கூட அந்த உரிமை இல்லைங்க. இப்ப என்ன நம்ம கேள்வின்னா, தண்டாயுதபாணி தமிழ் பேரா, சுப்பிரமணி தமிழ் பேரா, தெய்வயானை தமிழ் பேரா, முருகனை வழிபடுறவங்களுக்கு தமிழ் முருகன் எதுக்காக நான் வழிபடுறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த அறுவடை வீட்டு முருகன்கள் யாரும் தமிழ் முருகனும் இல்லை. இப்பதான் அவருக்கு வந்து பூணுலையும் சைவ நெறிபாட்டையும் நெய்வேத்தியத்தையும் திணிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அந்த காலத்துல நாங்க வந்து அங்க எங்களுடைய சிலை வடிவத்துல பாத்தீங்கன்னா பூணுலே இருக்காது. இன்னும் இங்க இருக்கக்கூடிய முருகக்கடவுள் நிறைய பேருக்கு என்னன்னா மீசைய இல்லாம வெறும் தாடி இல்லாம முழுக்கட்டின்னு பிராமணர்கள் எப்படி இருப்பாங்களோ, அவர் வீடுகள்ல ஒரு இளம் பிராமணர் எப்படி இருப்பாரோ அது போலதான் ஒவ்வொரு ஆலயங்களும் சிலைகளுமே கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. எங்களுடைய முருகன் இப்படி இருக்க மாட்டார். யாரு பூஜை பண்றாங்களோ அந்த முறைப்படிதான் பூஜை பண்ணணும், மரபு அடிப்படையில பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு. சாதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா மரபு பழக்க வழக்கம்னு மறுபடியும் சொல்றாங்க. அப்ப மரபு பழக்க வழக்கம்னா என்ன? மறுபடியும் கேஸ்ட் தான் மறைமுகமா அவங்க கேட்கறாங்க. சார் இந்துக்களுக்கு தானே சொல்றாங்க. நான் ஒரு இஸ்லாமியரை வந்து நான் வந்து ஆகணும்லாம் நான் கேட்கல, அல்லது கிறிஸ்தவர் ஆகணும்லாம் கேட்கல. இந்து கோயில்ல நான் இந்து, நான் ஒரு பிராமணர் அல்லாத சாதி, நான் ஆக முடியும் அவங்க சொல்லுங்க சார். ஆகமம் பொள்ளங்கள்லாம் சொல்றாங்களே என்ன? நான் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு சார், அந்த காலத்துல படிக்கல பிராமணர் அல்லாதவர்கள், இன்னைக்கு படிச்சுட்டான், அதனால அப்ப ஆகல இப்ப நீ ஆக்கலான்றாங்க ஆதித்யன் வழக்குல. சொல்லுங்க சார், அவங்க அதான் அடிப்படையான கேள்வி. அவங்க இந்துன்னு சொல்ற தொட்டு உண்மையான முருகனும் தேவசேனாவும் இருக்கக்கூடிய கோயில் யானமல்ல தான் இருக்கு. லாடன் கோயில் முருகனுக்கு தான் அடுத்தது. அங்கே ஒரு கோயிலும் போய் தீபம் போடுறதுக்கு இன்னைக்கு யாரும் வரல. ஏன்னா கார்த்திகையில போய் ஒரு 50 தீபத்தை போட வேண்டியதான ரவிக்குமார் சும்மா தான் இருக்கு. தமிழர்களை ஒடுக்குவதற்கு வேத மரமும் ஆகம மரபும் சேர்ந்துச்சு. இவங்களை அடிமையா வச்சிருக்கணும் அப்படின்னா நாம 2 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் அவங்களை அடிமையா வச்சிருக்க முடியும்னு அது ஒரு வாட் யூ கால், அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். பயிற்சி முடிச்சு 500க்கு மேற்பட்ட மாணவர்கள் நடுத்தரில் நிக்கிறோம். எங்க போனீங்க? ஆக முறைப்படி அனைத்து தகுதிகளும் இருந்தும் ஏன் எங்களால் உள்ள போக முடியும்? அதுக்கு குரல் கூட உங்களுக்கு வாய் இல்லையா, இல்ல பேச முடியலையா? எதுக்காக நீங்க இந்துன்ற அமைப்பு வச்சிருக்கீங்க? மத ரீதியான பெரிய சர்ச்சைகள் எழும்போது இதுபோன்ற அடிப்படை வழிபாட்டு உரிமை போராட்டங்கள் திசை திருப்பப்படுகின்றன. உரிமைக்கான இந்த போராட்டம் ஒருபுறம் இருக்க, மலையின் தொன்மையான மரபுகளே இப்போது கேள்விக்குறியாகி இருக்கின்றன. மலையின் புனிதத்தன்மை மலையில் ஆடு கோழி பலியிடுவதால் கெட்டு போகிறதென்றும் அதை அனுமதிக்க கூடாது என்றும் சரியாக 1 வருடத்திற்கு முன்னால் இதே இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்த வேறொரு தனிநபர் வழக்கு தொடுத்தார். அப்போதும் அது பெரிய சர்ச்சையாகி திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு போடப்பட்டது. நான் இங்கே 40 வருஷமா திருப்பரங்குன்றத்தில் இருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இங்கே பூரா இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லாருமே சகோதரத்தோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு 15 நாளாக வந்து தேவையில்லாத இஷ்யூவாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க.
இப்போ இந்த 144 போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கள் உள்ளூர்காரங்க மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. சொந்த ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடி கார்டு காமிச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. மலையமுட்டு டாரப்பில் சன்னதித்தில் ஒரு சர்ச் இருக்குது, அதே அவங்க குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த சர்ச்சு முன்னாடி தான் அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஊரில் இருக்கிற மக்களை ஃபுல்லாக பதட்டான சூழ்நிலை அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு உண்டாக்கி விடுறாங்க. திருப்போண்டத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்துக்கிட்டு அங்கே உள்ள உள்ளூர்காரன் தானே போராடணும். உள்ளூர்காரங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு முழுக்க வந்துக்கிட்டு RSS, BJP, சங்கூரால் கும்பல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளூர் மக்களை கேஸ் கொடுக்கலையே. பங்குனிக்கெல்லாம் தேராட்டம் வரும்போது நாங்கள் பள்ளிவாசல்ல இருந்து அவங்களுக்கு ஜூஸ் இதெல்லாம் போட்டு கொடுப்போம், மோர் அது இதுன்னு. எங்கள் சந்தன கூட வந்து அவங்களும் மலைக்கு முன்னாடி சந்தன வண்டியை நிப்பாட்டி பாத்தியா ஓதுவாங்க. அவங்களும் ஐயருக்கு அவங்களாம் கோவில்காரவங்க. அப்படியெல்லாம் நாங்கள் ஒத்துமையாக இருந்தோம். இன்னைக்கெல்லாம இந்த வருஷம் தான் பூரா புதுசாக நடக்குது. மேல வந்து ஆடு வழி பணியிடறதுக்கு கிடையாது, அனுமதி கிடையாது. ஆக்சுவலா வந்து எந்த ஒரு கோவிலையும் முருகன் கோயில கிடையாது. முன்னாடி நடந்துட்டு இல்லையா? இதுவரைக்கும் எங்கேயுமே நடந்தது, அப்படியே நடந்தது தெரியாம நடந்திருக்கு, மறைமுகமா நடந்திருக்கே தவிர இதுவரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்க வந்து அந்த கோவிலை வந்து நம்ம புனிதமான மலையமா தான் நாங்க பாக்குறோம். மலையவே கந்திரி விஷயமே எப்போ நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் இல்லாம 2024 நான் வீட்டில் இருக்கேன். எனக்கு கரெக்டா 5:45 மணிக்கு எனக்கு வந்து ஃபோன் வரும். இந்த மாதிரி வந்து மலைக்கு போனவங்க வந்து ராஜபாளத்துல இருந்து ஆர்டர் போனவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க. காலையில் 9:30 மணிக்கு வர்றேன், 9:45 வர்றேன். இங்கே பெரிய ஒரு கூட்டம் கூடி பெரிய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரே முடிவாங்க, இல்லப்பா இது வந்து கோயில் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, நாங்க எல்லாம் கோயிலுக்கு இது பண்ணிட்டோம், நீங்க தர்கா மூடிட்டு போங்கன்னு சொல்லுங்க. இப்போ நான் இறங்கி சாவி கொடுத்துட்டு போக சொல்லிடுறேன். அப்படியே ஒரு முடிவு நீ தர்கா முடி சாவி எடுத்துருவோம் சொல்லுப்பா, சொல்லிட்டு இல்ல டென்ஷன் சார். என்ன சார் இதே வேலை, எங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எங்களை பூரா நாங்க அப்படி பேச சொல்லி எங்க பூரா அரெஸ்ட் பண்ணுங்க, அதையெல்லாம் கட்ட விட்டு தொங்க விட்டு அடிக்க சாவடிங்க. இவர் வந்து எல்லா மக்களும் சமத்துவமா வாழ்ந்துட்டு அதை நீங்க எதாவது கெடுக்கிறீங்கன்னு தெரியும். திருப்பரங்குன்றத்துல தேவஸ்தானத்துக்கோ எங்களுக்கோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க உள்ள வாழ்றவர்கள் இந்துக்களாலும் சரி முஸ்லீம் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க ஆடை எடுக்கிறது கோழி எடுக்கிறது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இப்ப பள்ளியாசல நீங்க ஒரு 7 மணி 6 மணிக்கு வந்தா நீங்க மந்திரிக்கு வர்றது பூராமே வந்து இதுகள் வருவாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்தின் மேல இருக்கக்கூடிய தர்கால ஆடுகளை பலியிடக்கூடாது, கோழிகளை பலியிடக்கூடாதுன்னு சொல்ற தடை விதிமுறை என்பது வந்து அது வந்து இஸ்லாமியர்களுக்கு விதிக்கல. சொல்ல போனா அது இஸ்லாமியர்களுக்கு விதிக்கப்பட்டதை நாங்க பார்க்கல, எங்களுக்கு விதிக்கப்பட்டதா, எனக்கு விதிக்கப்பட்டதா. குறிப்பாக முருகன் வாரிசலாகிய பள்ளி மக்களாகிய எங்களுக்கும் குறவர்ண மக்களுக்கும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஆதிக்குடி மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் விதிக்கப்பட்ட தடையாகத்தான் நாங்க பார்த்தோம். ஆடு கோழி வெட்டி சமைச்சு படையல் போட்டு சாப்பிடாத குலதெய்வம் தமிழனுக்கு இருக்கா? தமிழ் சாதிகள்கிட்ட போய் கணக்கெடுங்க. 5 நிலை சமுதாயமும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குலதெய்வ வழிபாடு உண்டு, குலதெய்வத்துக்கு பலியிடுவ பழக்கம் உண்டு. பலியிட்டு இறைச்சி உணவை உண்பது கடவுளின் பெயரால் அவன் உண்றான். சமீப காலம் வரைக்கும் வேல்படை திருவிழான்னு ஒன்று நடக்குது இல்லை, வேலை கொண்டு போறது இருக்கு இல்லையா, அந்த காசி. ஆமா, அதுல வந்து கோழியை குத்துறாங்க, வெட்டுறாங்க, எல்லாமே உண்டு இப்போ வரைக்கும். இப்ப திருப்பரங்குன்றத்துல ஆமா, இப்ப நான் சொல்றது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள் இருந்து நடத்தும் போது அதை செஞ்சிருக்காங்க. இப்ப இதை தடுக்கிறதுக்காக நாங்களே செய்யறது இல்லைன்னு சொல்றாங்களோ தெரியல, அதுக்கு ஆதாரம் நம்ம காட்ட முடியும். முருகனுக்கே மச்சக்காவடி உண்டு, சேவல் காவடி உண்டு. முருகனுக்கு அந்த காலத்துல மச்சக்காவடினா மீனெல்லாம் களையத்துல போட்டு காவடி தூக்கிட்டு போய் மீனை உரசி சமைச்சு சாப்பிட்டுருக்கிறான் பழனிலையும் மற்ற கோயில்லையும். நீங்க வந்து கோயில்ல வந்து போய் அசைவம் சாப்பிட்டீங்க, அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. கோயிலில் போய் இப்படி அசைவம் சாப்பிட முடியும், தர்காவில் போய் சாப்பிடலாம். ஆடு கோழி அறுத்து சமைச்சு அங்கே வந்து எல்லாருக்கும் அந்த உணவு பரிமாற பழக்கங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ சமீபத்தில் அது தடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருந்ததுனால வக்ஃப் வாரியத்திற்கு உட்பட்ட தர்கா, அந்த தர்கா வக்ஃப் வாரியத்தில் பதிவுபட்ட தர்கா. அப்போ அங்கே போய் இருக்கக்கூடிய காவல்துறை, வருவாய்த்துறையிட்ட தர்காவுக்கு போகிறவங்களை வந்து எப்பவும் எப்படி எவ்வளோ காலமாக போய்கிட்டு வராங்களோ அந்த நடைமுறையை தடுக்காங்க, தொடருங்க. இது வரைக்கும் என்ன இருந்ததோ அதை தொடருங்கன்னு சொல்லிட்டோம். அங்கே வந்து எம்பி போய் மேலே போய் அசைவ உணவை மலையில் முருகன் மலையில் சாப்பிட்டான்னு ஒரு தவறான கருத்தை பரப்பி, அப்புறம் நான் போகவே இல்லையே மேலேன்னு சொன்னோன்னு இல்லை இவர் கூட உள்ள போய் சாப்பிட்டாங்க. ஆண்டாண்டு காலமாக அவங்க சாப்பிட்ருக்காங்க, இஸ்லாமியர்கள் சாப்பிட்ருக்காங்க. ஆடுகோழி பலி கொடுக்கறது வந்து நேர்த்திக்கடனா இருந்துச்சுன்னா தர்காவை கொடுக்குற, சிக்கந்தர் அவருக்கு கொடுக்குற, அவுளியா கொடுக்குறதா கீழே உள்ள பள்ளிவாசலை கொடுப்பாங்க. அங்கே ஒரு பேட்டை தனியா இருக்கு, அங்கே சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு பள்ளிவாசலையும் எந்த ஒரு தர்காலையும் ஆடுகோழி பலியிட்டு வந்து விருந்து வச்சதாக எதுவுமே கிடையாது. எனக்கு வயசு 72. இன்னைக்கு ஆடு வெட்டுறது, கோழி சேவல் வெட்டுறது இதெல்லாம் உண்மை பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிக்கந்தர் மலை மேலே செய்கிறாங்க.
எவ்வளவு காலம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அங்க போய் சாப்பிட்டீங்க? 45 வயசு ஆச்சு எனக்கு. நான் பல்ல சாப்பிட்டுருக்கேன். மேல சாப்பிட்டீங்க? மேல சாப்பிட்டு கீரை சாப்பிட்டுருக்கோம். மலையில அந்த மலைக்கு போற பாதையில் ஏறி இந்த நெல்லித்தோப்பை கடக்கும் போது அங்கே பல குடும்பங்கள் எங்களோட ஏறி வரும். அவங்க எங்ககிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்க கந்தூரி கொடுக்குறோம், நீங்க அவசியம் எங்க சுத்துனீங்கனாலும் நீங்க அங்க வந்து சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அந்த தெருவுக்கார ஜனங்களும் ஒத்துமையா தான் இருப்பாங்க. மீந்தி செம்மையெல்லாம் கொண்டு போவாங்க. ஆடு இருக்க, கோழி விடு, எல்லாத்துக்கும் நல்ல விதமா இருந்தாங்க. இப்போ என்னமோ இப்படி ஆகுது, நம்ம என்னத்த சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து எங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. பள்ளிவாசல இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு தொழிலாளிக்கும் ஃபர்ஸ்ட் சாப்பாடு போட்டு பாத்தியா ஊதிட்டு சாப்பாடு போட்டு வந்தவங்க அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. நீங்க தான் ஆட மேல கொண்டு வராங்களா? எவ்வளவு வருஷம் சமையலுக்கு அதான் எவ்வளவு வருஷம் கொடுத்தீங்க? அதான் சொல்லி 25-27 வருஷமா நடந்ததுதான். இப்பதான் சமையலுக்கு இப்படி பிரச்சனை. 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆடுலாம் கொண்டு போனாங்க, கோழிலாம் கொண்டு போனாங்க. இங்கே உள்ள காவல்துறைக்கும் தெரியும், இங்கே கீழே உட்காந்து டியூட்டி பார்க்குறவனுக்கு அவங்களுக்கு தெரியும். திடீர்னு யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்கேன், ஏதோ போட்டிருக்கேன், வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் போனாக்கா ஆதார் கொடுப்பான். நேற்று இடியாப்பமும் இட்லியும் அவங்க மேலே கொண்டு போகிறாங்க. நாங்கள் இங்கே பேரிக்கேட்டில் இங்கேயே வச்சு போலீஸார் போகிற கல்வியெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் போய் ஃபைட் பண்ணி போய் கேட்டு அதுக்கு பண்ணுறோம். இல்லைன்னா போகிறே இல்லையா, உன் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்கு, நம்ம உன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவேன். இப்படி மிரட்டுறதா? எதுக்கத்தாலும் எஃப்ஐஆரா? இது வரைக்கும் எந்த இந்துக்களுமே போய் வெட்டலை. இவங்களா அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. எந்த இந்துக்கள் நான் போய் இத்தனை தேதி வந்து இத்தனை இதுக்கு வந்து வெட்டினேன், யாருக்கு தர்காவுக்கு வந்து இந்துக்கள் வெட்டுவாங்க? முஸ்லிம்ஸுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்படி தற்கால் எந்த தற்கால் வெட்டியிருக்காங்க சொல்லுங்க? நானே எங்க அம்மா கூட்டிட்டு போய் பள்ளிவாசல போய் சேவல் வெட்டி இருக்கு. எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சேவல் வெட்டிச்சு. அங்க வந்து எல்லாருமே கந்திரில கலந்துக்குவாங்களா? எல்லாம் சாப்பிட வர்ற மக்கள் போலீஸ்காரங்க வர வந்து கோயிலுக்கு வராங்களா, காசி அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சாப்பாடு. திருமுருகாற்றுப்பாடை பாடிய நக்கீரரே ஒரு பாடல் என்ன சொல்கிறார்? முருகனுக்கு திணை அரிசியை இரத்தத்தோடு கலந்து படைத்தார்கள் என்று சொல்கிறார். எனவே இப்போது முருகன் சைவராக மாறியது பின்னால் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அதுவரை அவர் அசைவராகத்தான் இருந்திருக்கிறார். மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாதென்ற சர்ச்சை எழுந்தபோது அதை தீர்த்து வைப்பதாக சொல்லி அரசாங்க முன்னெடுப்பில் சமாதான கூட்டங்கள் நடந்தன. சமாதானம் என்பது இருதரப்பும் ஏற்றுக்கொள்வதுதானே. ஆனால் இங்கே என்ன நடந்தது? 30 ஆர்டிஓ மீட்டிங் போகிறாங்க, நாங்கள் போயிடுறோம். அதில் ஆர்டிஓ கண்ணன் அவர் சொல்கிறாரு, எல்லாமே எங்கள் தரப்பில் கேட்குறாரு, நாங்கள் எல்லாமே எவிடன்ஸ் கொடுக்குறோம். அப்போது தேவஸ்தானத்தில் கேட்குறாரு, எல்லாமே கேட்கும்போது ஆவணங்கள் அவங்ககிட்ட இல்லை. அவர் சொன்ன வார்த்தை வந்து, பெரும்பான்மை பார்த்து நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுன்னு அப்படிங்கிறாரு. பெரும்பான்மை பார்த்து நீங்கள் விட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு. மீன் முடியல சார், நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இருக்கட்டும். நிறைய இந்துக்களோட இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியதுன்னு அப்படின்னு அவர் சொன்னமே. அந்த சொன்னோம், இந்த சீட்டுக்கு உட்கார தகுதி இல்லாத சார் நீங்கள் உட்காந்துருங்க அப்படின்னா, எதுக்கு நீங்கள் நியாயமான கூட்டம் போடுறீங்க அப்படின்னும், எதுக்கு சார் சமாதான கூட்டம் போடுறீங்க, நீங்களே எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய சலசலப்பு ஆயிடுச்சு. கடைசியில் அவர் உத்தரவு எப்படி போறாரு பாருங்க, இருதரப்பும் வந்து ஆவணங்கள் ஒப்படைக்காதனால் ஆடு கோழி அறுக்க அனுமதிக்க மறுக்கப்படுது, தேவைப்படுவர்கள் நீதிமன்றம் செல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார். சார், இப்போ முனீஸ்வரனுக்கு நம்ம ஆடு வெட்டுறோம், இல்ல கருப்பு சாமிக்கு ஆடு வெட்டுறோம், எசக்கிக்கு வெட்டுறோம், பச்சை அம்மாளுக்கு வெட்டுறோம். இதை எல்லாத்தையும் ஒரு இஸ்லாமியர் வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு கிறிஸ்தவர் சொல்ல முடியுமா? அதே மாதிரி இப்போ இங்க அவங்க மசூதியிலோ அல்லது தர்காவிலோ ஆடு கோழி வெட்டுவதை காலகாலம் வெட்டிட்டு இருக்காது. புதுசா இன்னைக்கு ஒன்றும் ஆரம்பிக்கல. சட்டமா அதுதான். அது ஒரு தனி நபர் உரிமையில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இது தனி நபர் உரிமை, பர்சனல் பிரைவேட் ரைட்ன்றாங்கல்ல. அப்படி தலையிடுவது வந்து ஆர்டிகல் 21க்கு விரோதமானது. அது இல்லாமல் ஆர்டிகல் 14க்கும் விரோதமானது. ஏன்னா ஆர்பிட்ரரி, அதாவது ஆடு கோழி வெட்டுவதை அவர்கள் தடுத்து விட்டார்கள். அப்படின்னா வேற என்ன? இந்த வழக்கில் சங் பரிவார அமைப்பை சேர்ந்த அனுமன் சேனா, இந்து மக்கள் கட்சி, இவர்கள் எல்லாம் அப்படி ஒரு வினோதத்தை செய்தாங்க. அப்படி ஒரு வினோதமான ஒரு அணுகுமுறையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறு தான் நான் பார்க்கிறேன். பெரும்பான்மை, மத நம்பிக்கை போன்ற வார்த்தைகளை முன்வைத்து திருப்பரங்குன்றத்தின் 100 ஆண்டு கால மரபுகள் ஒரு மேஜைக்குள்ளே சுருக்கப்பட்டுள்ளன. யார் கோர்ட்டுக்கு வராங்களோ அவங்க தான் இங்க அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். அவங்க ஒரு வழக்கு போட்டு நீ நிரூபின்னு சொன்னா அவன் வழக்கு போட்டு தர்காவை நிரூபிக்க சொல்றான் நீங்க ஆடு கோழி வெட்டுதுன்னு. நீதிமன்றம் அதவே சொல்லுது. எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். தர்கா எப்படி வந்துச்சு சொல்லுங்க. யார் சிக்கந்தர்னா யாரு சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க.
எந்த நாட்டை சார்ந்தவர்? தமிழ்நாட்டை சார்ந்தவரா, மதுரையை சார்ந்தவரா, வடமாட்டை சார்ந்தவரா? அவர் எதுக்கு மலைக்கு போனாரு? அவர் யாரு கொண்டா அவரா இறந்தாரா? அவர் எதற்கான கொல்லப்பட்டாரு? தற்காப்புல பார்த்தீங்கன்னா தூண்கள் பூராமே கோவிலுடைய சிற்பங்கள் அப்படி அழகு அப்படி எப்படி வடிவம் இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்குது. அதனால காசி விஸ்வநாதர் கோவில், மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுடைய கட்டிடத்தன்மையும் சிக்கந்தர் தர்காவுடைய கட்டிடத்தன்மையும் ஆய்வு பண்ண சொல்ல போறோம். அடுத்தது நீதிமன்றம் அதுக்கு தான் போறோம். ஆய்வு பண்ண உள்ள பிள்ளையார் கோவில் இருக்கிறதா சொல்றாங்க எங்களுக்கு. திருப்பரங்குன்றத்தில் பூக்கடையில் தொடங்கி மளிகை கடை வரை ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரமும் மற்றொருவரோடு பின்னி பிணைந்துள்ளது. இந்த சமூக பிணைப்பு வெறும் பொருளாதார தேவைக்கானது மட்டுமல்ல, அது நம் பண்பாடாகவும் உள்ளது. அந்த பண்பாட்டு பிணைப்பின் சாட்சியாக கட்டடக்கலை இருக்கிறது. கல்வெட்டு நீங்க படம் பிடிச்சுக்கோங்க. இந்த கல்லு கட்டிடத்துக்கு வயசு 600 ஆகிப்போச்சு. இந்த பழைய குத்துபா பள்ளிவாசனுடைய இமாமாக ஹத்தீபாக பணியாற்றி வருகிறேன். இது தமிழ்நாட்டில் ரொம்ப பழமையான பள்ளிவாசல். அந்த காலத்திலேயே கீழக்கரையிலையும் சவுதி அரேபியாவினுடைய அந்த அரபிகளுக்கு மத்தியிலையும் வணிக தொடர்பு இருந்திருக்குது. அவங்க வணிகர்கள் இந்த பக்கம் வியாபாரம் செய்துட்டு போகக்கூடிய நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி ஒரு மஸ்ஜித் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கீழக்கரையில் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜிது கடற்கரை பக்கத்தில் இருக்குது. இது ஜும்மா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஜும்மா தொழுகையில் எல்லாரும் ஒன்று கூடக்காண்டி கட்டப்பட்ட முதல் மஸ்ஜிது இந்த பழைய குத்துபா பள்ளிவாசல் அப்படிங்கிற பள்ளிவாசல் ஆகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வரலாற்று சிறப்புமிகு காயல்பட்டினத்தினுடைய 2வது மிக முக்கியமான பள்ளி. மகான் ஹல்ஜி அவர்களால் 847 கட்டப்பட்ட பெரிய ஜும்மா பள்ளி, பெரிய பிக் ஜும்மா மாஸ்க்னு சொல்லுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய கட்டடக்கலையுடைய சிறப்பம்சத்தை பாருங்கள். முழுவதுமாக கல் தூண்களால் ஆனது. திராவிட கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான ஒரு கலையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் நம்ம பள்ளிவாசல். பார்க்குறதுக்கு சில பேருக்கு வேறு மதத்தினுடைய கூடங்கள் போல, வேறு மதத்தினுடைய கட்டிடங்கள் போல இருந்தாலும் பழமையான ஒரு கட்டிடத்தினுடைய நிலைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சகோதரத்துவமாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான் கிழக்கரையினுடைய பழைய குத்துபா பள்ளிவாசல். பழைய காலத்தினுடைய மஸ்ஜிதுகளெல்லாம் பார்த்தா கோயில் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஏதாவது பண்ணி சிலைகள் மாதிரி தெரிகிறது அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாங்க. நம்ம முஸ்லீம்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாம் அண்ணன் தம்பிகளாம் மாமா மச்சான் சித்தப்பு பெரியப்பு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எதிரியாக முஸ்லீம்களை யாரும் பார்க்குறதில்ல, முஸ்லீம்களும் மற்றவர்களை எதிரியாக பார்க்குறதில்ல. நமது காயல்பட்டினத்தை பொறுத்தளவில் சுமார் 8ஆம் நூற்றாண்டிலேயே அங்கு ஒரு கல்லால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகமெங்கும் கல் கோவில்கள் உருவான பிறகு யாரும் பின்னோக்கி போக மாட்டார்கள். ஏனென்றால் அதில் பணி செய்ய போகிறவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கொல்லர்கள், தச்சர்கள். அவர்கள் இனிமேல் நாம் போய் செங்கலாலையும் சுண்ணாம்பாலையும் கட்டுறேன்னு போக மாட்டாங்க. கல் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, கல்லாலே கோயில் கட்டுவோம், கல்லாலே பள்ளிவாசல் கட்டுவோம் என்று சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டில் அப்போது என்ன கட்டடக்கலை மரபு இருந்ததோ அதை அந்த பள்ளிவாசலை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவிலும் இதே தொடர்ச்சி இருந்ததை நாங்கள் பார்த்தோம். கேரளாவின் பழமையான மசூதிகள் அங்குள்ள பாரம்பரிய கட்டடக்கலையைத்தான் பிரதிபலிக்கின்றன. ஏனென்றால் அந்தந்த நிலப்பரப்பில் எந்த கட்டடக்கலை தழைத்தோங்கியதோ அந்த கலை தெரிந்த கலைஞர்களை கொண்டே இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளன. இவையெல்லாம் அந்தந்த மண்ணின் அடையாளமே தவிர ஆக்கிரமிப்பின் அடையாளம் அல்ல. இதை வைத்துக்கொண்டு இது ஏற்கனவே இருந்த சைவ கோயில்களை, ஏற்கனவே இருந்த வைணவ கோயில்களை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் என்பது அப்பட்டமான பொய். இது வெறும் வரலாற்று திரிபு மட்டுமல்ல, அமைதியை சிதைக்க துடிக்கின்ற ஒரு கலாச்சார தீவிரவாதம். தூண் வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இருந்தால் அது இந்து கோயில் தான் சொல்றான்.
புதுசாக இந்த டைலாக்கையும் சொல்லுவான், எதை வேணாலும் சொல்லுவான். உலக நாடுகள் முழுவதும் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்றது எதுன்னா தாஜ்மஹால். அதை அவன் சகிச்சுக்க தயாராக. அது பழைய சிவன் கோயில்ன்றாங்க. கோயபல்ஸ் மாதிரி 10 தடவை போடணும்னு சொன்னான். அது உண்மையாக மாறும் நம்புகிறாங்க. வரலாற்றை அதன் மேலே உள்ள மதப்பார்வையை கழற்றிவிட்டு பார்த்தால் அங்கே தெரிவது கட்டடக்கலை மட்டும்தான். மதங்கள் வேறானாலும் கலை ஒன்றுதான் என சொல்வதற்கு சாட்சிதான் இந்த தூண்கள். இந்த கட்டடக்கலை ஒற்றுமைதான் தமிழகத்தின் பொதுவான சமூக வாழ்வுக்கும் பண்பாட்டுக்கும் அடித்தளமாக அமைந்துள்ளன. இஸ்லாமியர்களுக்குள்ள இந்த டைவர்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் எளிமையாக எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் எளிமையாக தலாக் தலாக் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருவாங்க. நீங்கள் பிரபல சமூகத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது, துரும்ப கிள்ளி போடுறது. இந்த தமிழ் சமூகத்தோட அந்த பண்பாட்டு விஷயங்களை இஸ்லாத்துக்கு முரண் இல்லாமல் தங்களுக்கு இசைந்த முறையில் இயைந்த முறையில் அதை மாற்றிக்கிறாங்கங்கிறதுக்கு எங்கள் ஊரில் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்த முளைப்பாரி ஒரு நல்ல உதாரணம். அதாவது வயதுக்கு வராத பெண் குழந்தைகள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க கூட வயதான மூதாட்டிகளும் ஊர் காவக்காரவங்களும் போவாங்க. அவங்க கூட எடுத்துகிட்டு போய் அதை ஒரு நீர்நிலையில் தான் விடுவாங்க. அது நம்ம தமிழ் பண்பாடு. அதை நீரில் தான் விடணும், ஓடுற நீரில் விடுறது தான் சிறப்பு. அப்படி தான் பெரும்பாலான முளைப்பாரிகள் நடக்கும். சுன்னத்துனாலே அது இஸ்லாமிய பண்பாடு அப்படின்ட்டு இருக்குது. மற்ற எல்லா சமூகங்களையும் விட இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பிரபல கல்லர்கள்ட்ட அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் நிகழும் பண்பாடாக இருக்குது, வாழும் பண்பாடாக இருக்குது. அது குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கில் இன்னைக்கு 2025 இந்த ஜூன் மாதத்தில் கூட அது நடக்கிற வரையிலும் நடக்கிற பண்பாடாக இருக்குது. அப்போ இந்த சுன்னத் என்ற பண்பாடை இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் மார்க் கல்யாணம் அல்லது கவரெடுப்புன்னு சொல்லுவாங்க. உட்கார வச்சு ஊர்வலம் சுற்றி வச்சு இப்போ முன்னால் பின்னால் சீர்வரிசையோட மாமனார் மைத்துனர்கள்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு மார்க் கல்யாணம் இருந்திருக்கு. அதாவது திருநங்கைகளுடைய அந்த கட்டமைப்பே நம்ம என்ன சொல்றோம்னா ஜமாத் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த சிஸ்டத்துக்கு பேரே ஜமாத் சிஸ்டம் அப்படின்னு தான் பேர். ஏன்னா எல்லா திருநங்கைகளையும் ஒன்று கூடுவது அப்படின்ற இடத்துக்கு ஜமாத் அப்படின்ற பேரில் தான் ஆரம்பிக்கிறோம். அதே போல் என்னன்னா ஒரு திருநங்கை அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பச்சை கலர் உடை உடுத்தி தான் அது இருக்கணும் அப்படின்றது. அதே போல் கழுத்தில் லெக்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருகுமணியை தான் இது பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது. அதேபோல் நிறைய சடங்கு முறைகள் பார்த்திங்கன்னா அந்த சடங்கு முறைகள், சில நடைமுறைகள், சில சட்டத்திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்லாமியருடைய அடிப்படையை ஒட்டி தான் வரும். மருதுபாண்டியர்களோடு தூக்கிலிடப்பட்டவர்களிலே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மருதுபாண்டியர்கள் பாசிப்பட்டினம் தர்கா தொடங்கி நரிக்குடி பள்ளிவாசல் தொடங்கி முஸ்லீம்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களுக்கு நன்கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள். உதயமார்த்தாண்டன் என்ற அந்த திருவிதாங்கூர் ஆட்சி திருவிதாங்கூர் மன்னன் 1300களிலே வீரபாண்டியன் பட்டினம் என்ற இடத்துல அவருடைய பெயரால் ஒரு பள்ளியை அமைத்து உதயமார்த்தாண்டன் பள்ளி என்ற பள்ளிக்கு அன்னதானங்களை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உதயமார்த்தாண்டன் பெரும்பள்ளியில் இருக்கிறோம். அது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு இதனுடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1387, கிபி 1387. இதில் நாம் படிக்கும்போது தெரியுது உதய மார்த்தாண்ட பெரும்பள்ளி என்று பேரும் கொடுத்து காதியார் அபுபக்கருக்கு உதய மார்த்தாண்ட காதியார் என்ற பேரும் கொடுத்து அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். எனவே காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், வீரபாண்டியன் பட்டினம் என்ற கடற்கரை பட்டினங்கள் எல்லாமே பாண்டியர் காலத்திலே கொடுக்கப்பட்ட நன்கொடையால் நடந்தவை. அப்போ மருதுபாண்டியர்களை பொறுத்தவரை ஒரு எல்லாருக்குமான மன்னர்களாக இருந்தார்கள். அது குறிப்பாக முஸ்லீம்களுடைய பேராதரவோடு அவர்கள் இருந்தார். தாவூத் அப்படிங்கிற சொல் ராவுத்தர் அப்படின்னு இங்கே தமிழில் புழக்கத்தில் இருக்கு. அப்போ அந்த சொல்ல குதிரை மேலே போகிறவங்க ராவுத் அப்படிங்கிறத போய் குதிரைகளை அடக்கி போகிறவர்கள் ராவுத்தர்கள். அது மாதிரி மயில குதிரையாக பாவித்து அருணகிரிநாதர், அதுல முருகன் வரதுனால ராவுத்தர் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி அப்படி உருவாகுது. இல்லேயனும் மாய்கையில் இட்டனே இந்த பொல்லே நறியாமை பொறுத்திலையோ முருகா மல்லேபுரு பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே. நான் சொன்னேன் ராஜா முகமது இல்லை, என் பேரு ஷேக் சாகுல் ஹமீதுனே. இவன் பேர் ராஜா முகமது. நீ மயிலேறும் ராவுத்தேனார். அது நான் மயிலேறு ராவுத்தேன். அது அருணகிரி முருகன் கொடுத்த பட்டம். அது உனக்கு நான் தர்றேன். என்ன ராஜா முகமது அது முஸ்லீம் முருகன் பேருனார். முஸ்லீம் பேருங்கண்ணே. முருகன் பேர் எப்படின்னே?
முகிலப் பெருமான் 6 குழந்தைகளாக விளையாடி கொண்டிருந்த போது 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கின்றார்கள். திரும்ப அழைத்த போது யார் எந்த குழந்தை வளர்த்தோம் என்று தெரியவில்லை. ஆதிபராசக்தி வேண்டுகின்றார்கள், அவளும் வருகின்றாள். அவளாலும் பேதம் காண முடியவில்லை. ஆதிபராசக்தி சொல்கின்றாள், அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு இப்பார் முழுதும் காக்க வந்த ஆறுமுக பரம்பொருளே, ஒன்றில் மாறுமுகம் காண யார் வல்லார், ஒன்றாக என்ற ஆதிபராசக்தியின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க 6 முகமது ஒரு முகமதாக ஏக முகமதுவாக அதுவே ராஜா முகமதுவாக மாறியது. ஆடக்கூடிய மயிலாகிய குதிரை மீது ஆரோகணிப்பவன் யார்? மயிலேறும் ராவுத்தன் முருகன். நீ முருகே மாறியா இருப்ப, நீ மயிலேறும் ராவுத்தன் சொன்னது பலிச்சிருச்சு இல்லையா? இந்த 50 வருஷம் முருகனை வேஷம் கட்டிட்டு இருக்கேன். குதிரையை செலுத்துகிறவர் ராவுத்தர், அதனால மயிலை செலுத்துகிற முருகப்பெருமானும் ராவுத்தர். அப்ப அந்த இந்து முஸ்லீம் நெருக்கம் இருந்த காலத்துல அந்த சொல் உருவாயிருக்கணும். கண்டிப்பா அருணகிரிநாதர் காலத்துல அந்த நெருக்கம் இருந்ததால அது உருவாயிருக்கணும். இந்த இந்து இஸ்லாம் அப்படிங்கிற பகை உணர்வு காட்ட வேண்டாங்கிற தெளிவு நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். முஸ்லீம் மதம் எந்த இடத்துல சைவ சித்தாந்தம் சொல்லுவதிலிருந்து மாறுகிறது எனக்கு சொல்லுங்க. சரியை கிரியை யோகம் ஞானம்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறோமா? சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அடிப்படை தானே இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ன்றதை அவன் அப்படியே எடுத்துக்கிறானே. ஷரியா ஹுரியா கரியா, ஹுரியான்றது யோகம், கரியான்றது கிரியை, ஷரியான்றது சரியை. இது மட்டும் ஞானத்துக்கு மட்டும் மகரிபத்துன்னு வச்சுக்கிறான். கொஞ்சம் அது மட்டும் மாற்றிக்கிறேன். இது அப்படியே இருக்க. தமிழ்ச் சூழலில் இஸ்லாமியர்களின் பங்களிப்புகளை தேடி தெரிந்து கொள்ளும் போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த பங்களிப்புகளின் தொடர்ச்சிதான் இன்றும் பல கிராமங்களில் பண்பாட்டு உறவாக தொடர்கிறது. வணக்கங்க. நான் நாகூர் தர்காவில் இசை கலைஞர்களாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். என் பேர் ஜெகதீசன். அவர் தவில் வாசிக்கிறேன். அவர் நாதஸ்வரம் வாசிக்கிறாரு மனோகரன். அவர் நாதஸ்வரம் ஒத்து வாசிக்கிறாங்க ரங்கையன். இஸ்லாமிய கோயிலில் இது மறுபடி வாசிக்கிறாங்கன்றது எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது நாங்கள் இப்போ வந்ததில் எங்களோட முன்னோர்கள்லேருந்து நாங்கள் வாசிச்சுட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தா எல்லாருமே அவங்க முன்னோர்களோட வாசித்ததான். என்னோட தாத்தா, எங்கள் அப்பா, அடுத்ததுன்னா அதுமாரி அவங்க அப்பா, அவங்க மச்சான், அதுமாரி அவங்க ஜென்ரேஷன் அவங்க வாசிக்கிறாங்க. இப்படி நாங்கள் ஒரு 3 தலைமுறையாக நாங்கள் அது இந்த தொழிலில் இந்த தர்காவில் காலங்காலமாக நாங்கள் வாசிச்சுட்டு வரோம். இஸ்லாமிய கோயிலில் இந்து முறைப்படி வாசிக்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் இது எப்படி இங்கே முறைன்னா நம்ம இந்து கோயில் உள்ள முறைப்படி தான் இங்கேயும் காலையில் சன்னதி தொடங்கும் போது நாங்கள் வாசிப்போம். மதியானம் சாயச்ச உச்சி காலத்தில் ஒரு வாசிக்கிறது. நைட்டு சன்னதி சாத்துற டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் வாசிப்போம். 3 வேளையை நாங்கள் பிரித்து வாசிக்கிறோம். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் வாசிப்போம், மதியம் ஒரு 1/2 மணி நேரம் வாசிப்போம், நைட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாசிப்போம். இதுதான் இந்த கோயிலோட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன், எங்களோட வாரிசுகள் தொடர்ந்து வரணும். நாங்கள் இறைவன் நாகூர் ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த ஊரில் அந்த காலத்தில் இருக்கையில் இஸ்லாமியரும் இந்துக்களும் எல்லாம் 2 பேர் இருந்திருக்காங்க. அப்போ இந்த இஸ்லாமியர்கள் இங்கேருந்து அடுத்த ஊருக்கு மாறி போகையில் தைப்புத்தாண்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு மாடு திறக்கணும், மஞ்சு விரட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உறுதிமொழியை வாங்கிட்டு போகிறாங்க. என் பேர் முகமது அர்ஷத். நாங்கள் களிமலத்தை சேர்ந்தவங்க. களிமலம் குணத்தூர் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா வேறு சமுதாயம் இருந்தாலும் நாங்கள் மத ஒற்றுமையை காலங்காலமாக தலைமுறையாக கடைபிடிச்சிட்டு வரோம். ஆரம்ப கொடி இவங்க தான் இஸ்லாம். இவங்க பூர்வீக கொடி இங்கே தான்.
இவங்களுக்கு மரியாதை, ஊர் மரியாதை எதாக இருந்தாலும் இங்கே இவங்களை வச்சுட்டு தான் நாங்கள் செய்வோம். முதல் மரியாதை எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முதல் மரியாதை அவங்க தான். அங்கே ஒரு பழமையான தர்காவும் இருக்குது, பாவா புகர்தீன் பள்ளி அண்ட் தர்கா. ஆனால் இப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பம் கூட அங்கே இல்லை. ஆனாலும் அந்த கோவிலை பராமரிச்சுட்டு வர்றது நம்ம மாதிரி ஆட்கள் நாங்கள் தான் பராமரிச்சுட்டு வரோம். அவங்க வருடத்துக்கு ஒரு முறை கந்தூரின்னு கொடுப்பாங்க. அன்னைக்கு நாங்கள்லாம் போய் சாப்பிடுவோம், வைப்போம், அதெல்லாம் நல்லா நடக்கும். சேக்கிப்பட்டி கிராமம். இங்கே மந்தையில் எழுந்தருளி இருக்கிற முத்தாலம்மன் திருக்கோவில். முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி பூக்குழி இறங்குற அளவுக்கு இருந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி இந்த கிராமத்திலேருந்து கந்திரின்னு ஒன்று கொடுப்போம். ஒழுங்காக்குடி பள்ளிவாசலுக்கு கந்திரி கொடுப்போம் கிராமத்து சார்பாக. அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு செஞ்சு கிராமம் பூரம் போய் வழிபட்டு எல்லாமே சாப்பிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். மாமே மச்சினே, அண்ணன் தம்பி, அத்தா மச்சான், இப்படி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பள்ளிவாச ஜமாத் தலைவர் ஆசிப் அஹமது பேசுகிறேன். அந்த பள்ளியில் ஆண்டாண்டு காலமாக அந்த பள்ளி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே எப்போ அந்த கோயில் மந்த கோயில் எப்போ கட்டினாங்களோ அப்போ இருந்து இந்த பள்ளிவாசலும் கட்டி ரெண்டுமே ஒன்றாவே இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் எல்லாமே பள்ளிவாசல் கிராமம் எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லா விழாக்களையும் கலந்துக்குருவோம். அது மாதிரி பொங்கல் விழாவுக்கு எங்களுக்கு நோட்டக்காரன்ற முறையில் வரியாக கொடுப்பாங்க. அங்கே இருக்க பொங்கல், அவங்க கொடுக்குற அன்னதானம், சாப்பாடு எல்லாமே முஸ்லீம்கள் கலந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அது மாதிரி கிராம திருவிழா அப்போ கும்மியெலாம் கூட்டுவாங்க. அந்த கும்மியிலெல்லாம் முஸ்லீம் பெண்களும் கலந்துக்குருவாங்க. கிராமத்து மூலியமாகவே மஞ்சேட்டு காலை வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. பள்ளிவாசல் காலை, உடுங்காக்குடியார் பள்ளிவாசல் காலை, அதே கோயில் காலை, வேறு மற்ற காலை கிடையாதுங்க. அதுக்கு தான் பட்டம் கட்டுறது. ஊர்லேருந்து ஜல்லிக்கட்டு நடத்துகிற அந்த காலைக்கு மட்டும்தான். 55 நீர் கல்லம்பட்டி கிராமம் 8 கரையை கொண்ட கிராமம். 8வது கரையை சார்ந்தவர் ஒரு முஸ்லீம், அது நான் தான். அவர் எனக்கு தம்பி. ஆமாம், எங்கள் அப்பாவை மானான்னு கூப்பிடுவாங்க. முதல்ல திருவிழா அன்னைக்கு இங்கே சாமியை அழைச்சிட்டு போயிட்டேன். ஊர் சாமியை அழைப்பாங்க. ஊரோட சேர்ந்து இந்து முஸ்லீம் பாகுபாடுனா எல்லாரும் சேர்ந்தே வருவாங்க. எங்கள் ஊர் இப்போ திருவிழா கூட்ட ஆரம்பித்தாண்டா சாமி அழைச்சான்னா எங்களைத்தான் கூப்பிடும். அன்னை மக்களை வந்துட்டாங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. சாமி வந்ததுமே அண்ணன் பிள்ளை எங்கப்பா அப்படி வெளியே சாமி வெளியேறி வந்ததுமே ஃபஸ்ட்டு உள்ள காரணக்காரவங்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சிடும். வெளியே கீழே இறங்கி வந்ததுமே எங்கள் அண்ணன் பிள்ளை எங்கப்பான்னு தான் கேட்கும். ஆவணப்படத்துக்கு கேட்கறதுனால தான் இங்கே இந்து முஸ்லீம்னு நாங்கள் இந்துன்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவரை யாரும் இந்துன்னு நாங்கள் கூப்பிடுறதில்ல, முஸ்லீம்னு கூப்பிட்டதில்லை. மாப்பிள்ளை இங்கே வாங்கினு தான் கூப்பிடுவோம். மாமே மச்சனே அண்ணன் தம்பி தான் எங்களுக்கு. இந்து முஸ்லீம்ங்கிற வேற்றுமை கிடையாது. எங்களுக்கு பங்காளிங்க தான் அவங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர்களுக்கு அப்பாலாம் எனக்கு சித்தப்பா பெரியப்பான்னு தான் கூப்பிட்டுருக்கேன் நான். அதாவது இன்றைய காலத்துல மதத்தால நாங்க வேறையா இருக்கலாம், ஆனா ஆதி காலத்துல இருந்து நாங்க ஒரே உறவு தான், ஒரே ரத்தம் தான். என் பேர் இளங்கோ. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பிலானி ஒன்றம் வைகை கிராமம் என்ற இடத்துல இருக்குது. இது பத்திரகாளியம்மன் ஆலயம். இந்த கோயில் அந்த ஆதி காலத்துலேருந்து இங்கே இருக்குது. தர்காவும் பின்னாடி ஒன்றா சேர்ந்து இருக்குது. ஆதி காலத்தில் முன்னாடி ஒருத்தவர் வந்தவர், துறவியா அந்த தர்காவில் பின்னாடி வந்தவர். அதில் பத்திரகாளியம்மன் சொல்லியிருக்கு, நீ எனக்கு முன்னாடி இருக்காத, எனக்கு பின்னாடி இடம் கிடக்கு, அதில் இருந்துக்க. அப்படி அதில் இருந்தேன்னா என்னை வர ஒன்னையும் கும்பிட்டு போவாங்க அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு. அதில் அந்த பெரியவர் பின்னாடி போனவர் அதோட இதாகிட்டார். இதானோன்னா அதோட அப்படியே இது பண்ணியாச்சு. அது அந்த காலத்துலேருந்து அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. பல வருஷமாக ஒரு மத நல்லிணக்கத்துக்கு இதாக இருந்துக்கிட்டு இருக்குது. முத்தாலம்மன்னு ஒரு அம்பாள் இருக்காங்க. அவங்களும் பின்னாடி உள்ளவரும் கொஞ்சம் நண்பர்கள் மாதிரி. அவர் பேர் முத்தாலம்மன், அவர் பின்னாடி இருக்கிறவர் பேர் முத்தால ராவுத்தர். இதில் அடக்கமாக இருக்கார் அவரு. பேர் என்ன சொன்னீங்க? முஸ்லீம்காரவங்க இங்கே பத்திரகாளியை கும்பிடாம இங்கே போக மாட்டாங்க. இங்கே கும்பிட்டுட்டு தான் இங்கேயே பின்னாடியே போவாங்க. அவங்க இந்துக்களுமே யார் இங்கே கும்பிட வர எல்லாருமே அவரை கும்பிடாம போக மாட்டாங்க. பின்னாடி பத்தி இல்லைன்னா இனிப்பு பொருள் ஏதாவது வாங்கி வச்சுட்டு அவரை கும்பிட்டு போவாங்க. நாங்களும் எது பண்ணாலும் இதை இங்கே பண்ணுறது அங்கே சந்தானம் பத்தி மட்டும்தான்.
என்ன பண்ணாலும் அவர்கிட்ட உத்தரவு கேட்டு தான் எதா இருந்தாலுமே இங்கேயே பண்றதுனாலுமே அவர் அந்த மாதிரி உத்தரவு கொடுக்க நல்லா பல வேணும்னா உடம்பு சரியில்லைன்னா போய் வேண்டுனா அவர் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அதனால அவர்கிட்ட இருந்து எல்லாமே இது பண்றது. அரசியல் களத்தில் மதங்கள் பிரிக்கப்பட்டாலும் கிராமங்களில் அவை ஒன்றாகவே உள்ளன. திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் சர்ச்சைகள் ஒருபுறம் இருந்தாலும் அதே மண்ணில்தான் ஏழை எளிய மக்கள் தர்காவிற்கும் கோவிலுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இந்த தர்காவில் அடக்கமாக இருக்கிற ஒரு பெயர் ஷஹீத் பாபா பஹ்ருதீன் ஒலியுல்லா. இவர் ஒரு ஷஹீதானவர். அதாவது ஒரு 7 இந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக இவர் ஷஹீதாகி வெட்டுப்பட்டு உயிரிழந்து வருவர். கல்லீரல் பிரச்சனை வைத்தியம் பார்த்தோம், பார்க்க முடியலன்னா டாக்டருங்க ஐயா கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஐயாட்ட சாமியும் போட்டோம். எனக்கு கல்லீரல் பிரச்சனை தீர்ந்துச்சு. இருந்தாலும் இன்னமும் அவரை விட்டு போக மனசு இல்லாமல் வாரம் வியாழக்கிழமை நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். பகுத்துக்குள்ள ஒரு கட்டி இருந்துச்சு. அதனால என்னால் வைத்தியம் பார்க்க முடியலை, ஆஸ்பத்திரிக்கு இப்போ செய்ய முடியலை. என்னால் வைத்தியம் பார்க்க முடியலைன்னா ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. நூற்றாண்டுகளாக நடக்கும் இந்த சமூக நல்லிணக்கத்துக்கு மேல்தான் இப்போது அரசியல் நிழல் படிய தொடங்கி இருக்கிறது. அதன் மைய புள்ளிதான் கார்த்திகை தீபம். திரி தீபம் தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நீங்க ஏத்தணும் சொல்லிட்டோம். அவங்க 2 மணி வரைக்கும் எந்த விதமான வேலையையும் மலை உச்சியில தீபத்துள்ள செய்யல. 6 மணிக்கு உள்ள நாங்க உத்தரவை அமல்படுத்துவாங்கன்னு நாங்க பொறுத்திருந்தோம். அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா 6 மணிக்குள்ள ஏத்தலன்னு சொன்னா கண்டெம்ட் வரும்னு சட்ட விதி பேசினாரு. ரைட், அப்படின்னா 6 மணிக்குள்ள ஏத்தலன்னு சொன்னா 6:05க்கு நான் விசாரிப்பேன்னு சொன்னாங்க. 6:05க்கும் தீபம் ஏத்தல. தீபம் ஏற்கனவே ஏத்திக்கிட்டு இருந்தா அந்த மோச்சரி ஏத்துறதுல ஏத்துனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அரசு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க அந்த மத்திய பாதுகாப்பு படை வந்தாலுமே அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா? மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த அந்த நீதியுடைய உத்தரவை, சட்டத்தில் கோவிலுடைய உத்தரவை இந்த அரசு நிர்வாகம் மதிக்கிறதா இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டியது அரசின் கடமை அப்படின்றத நம்ம ஒன்றும் மறுக்கல. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை நீதிபதி மதிக்கணும்ல, நீதிமன்ற தீர்ப்பை இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் மதிக்கணும்ல. அதே கேள்வியை நம்ம திருப்பி கேட்கிறோம். இத சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது. 2 நீதிபதிகள் தீர்ப்பு 1 நீதிபதியை கட்டுப்படுத்தும். 3 நீதிபதிகள் தீர்ப்பு 2 நீதிபதிகளை கட்டுப்படுத்தும். 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பு 3 நீதிபதிகளை கட்டுப்படுத்தும். அதான் 7 நீதிபதிகள் தீர்ப்பு 5 நீதிபதிகள் தீர்ப்பை கட்டுப்படுத்தும் என்றதுதான் இன்னைக்கு அனைவரும் ஏற்றுக்கொண்டது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு இருக்கு. ஒன்னு நீதிபதி சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வும், இன்னொன்று நீதிபதி கல்யாண சுந்தரம் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு சொன்ன இருக்கு பாருங்க. அவங்க கோயில் சொல்ற இடத்துல தான் பண்ணணும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ராம ரவிக்குமார் யாரோ எந்த நபருமே எனக்கு வேற ஒரு இடத்துல எல்லாம் கேட்க முடியாது. மசூதி பக்கத்துல கூட இல்லை, மலையில இன்னொரு இடத்துல ஏத்தணும் அப்படின்னு கூட கேட்க முடியாது. கோயில் தான் முடிவு பண்ணணுன்றதை சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 2 தீர்ப்பை, அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பை இவர் இங்கேயும் கடைபிடிக்கல. ஜி.ஆர். சாமிநாதன் கரூர் விஷயத்திலும் கடைபிடிக்கல. எச்சைகள் இலையில உருள்றதையும் கடைபிடிக்கல. இந்து முன்னணி பிஜேபியை விட்டுருங்க, அரசியலுக்காக பண்றாங்கன்னு. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அதை மதிக்கணுமா இல்லையா? இப்ப நீதிபதியே நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் மதிக்கல, அரசாங்கம் மதிக்கல அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரி? சத்தியமாக இந்த ஊர்ல இந்துக்களுக்கு 10 பேருக்கு ஒத்த இந்து கூட உரிமை இல்லைன்னா நான் இந்த நாட்டுல வாழணுமா சாகணுமா? அநியாயமுங்க, அநியாயம் அநியாயம் அநியாயம். இந்துக்களுக்கு வாழ உரிமை இல்லையா? கோயிலோட ஸ்தானியர்கள், கோயிலோட நிர்வாகம், கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர், இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாரம்பரியமாக தீபம் ஏற்றக்கூடிய இடம் உச்சி பிள்ளையார் கோயில் தான். அங்கதான் காலங்காலமா நாயக்கர் காலத்துல ஏத்திட்டு வரோம். அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் கோயில் கருவறைக்கு நேர் மேல இருக்கு. கருவறைக்கு மேல இருக்கிற மலை உச்சியில் நாங்க ஏத்துறோம். தர்கா பக்கத்துல இருக்கிற அந்த தூண்ல கோயில் சார்புல தீபம் ஏற்றியதே கிடையாது. ஒரு மலையில 2 இடத்துல தீபம் ஏற்ற வழக்கம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற போது கோயிலோட பழக்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் பிரிவு 28 கீழ் கோயில் நிர்வாகத்துக்கு இருக்கு.
அதனால நாங்க இந்த ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்ற முடியும்னு சொல்றது யாரு? கோயில். சார், இப்போ மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபம் ஏற்றுறது வந்து என்ன காரணத்துக்காக வந்துட்டு கீழே உச்சியில இருக்க மாட்டாங்க சார்? இந்த காரணம் என்ன சார் ஸ்பெசிஃபிக்கா? சார், அதுக்கு வந்து குறிப்பிட்ட காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே சரியா தெளிவாக இல்லை சார். அதாவது அப்ப இருந்த அரசியல் சூழல்னால இங்க ஏற்றிருப்பாங்க சார். பட் உத்தமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலை உச்சியில ஏற்றுறது தான் உத்தமம். அதுதான் அப்படிதான் எல்லா புராணங்கள்ல சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் காலத்துல அதே ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு உச்சி பிள்ளையார் கோயில் தான் தீபம் ஏற்றணும். எடப்பாடி அரசாங்கம் எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னா உச்சி பிள்ளையார் கோயில் தான் பாரம்பரியம் தீபம் ஏற்ற இடம், அங்கதான் ஏற்ற முடியும். ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்னா எடப்பாடி அன்னைக்கு பிஜேபி கூட்டணியில தானே இருக்கிறார் 2017. ஏன் எடுக்கிறாங்கன்னா கோயில் சொல்லுது. இப்ப இன்னொரு இடத்துல ஏத்தணும் அப்படின்னா அதற்கான காரணம் ஆதாரம் என்ன அப்படின்ற சொல்லணும்ல. எந்த மத நூல் சொல்லுது? ஆகமம் சொல்லுதா? எதுவுமே இல்லாம இந்து முன்னணி பிஜேபி சொல்றதுக்கா இன்னொரு இடத்துல ஏற்ற முடியுமா? மனுதாரர் சொல்லும் இடத்தில் தீபம் ஏற்றப்படாததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்து அமைப்பினருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என தெரிந்ததும் ஆன்மீகம் கலவரமானது. நல்வாய்ப்பாக வந்து அன்னைக்கு 144 போட்டு அந்த தமிழ் அரசு தடுத்துட்டாங்க. சார், நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் போக சொல்லுறேன். ராமர் பாண்டியன் with 2 alone, myself and அருண் சாமிநாதன், we will go and raise the lamp. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ரைட்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லா வீடியோகிராஃப் எல்லா மீடியாவும் இருக்கு. எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை கோர்ட்டார் பண்ணதுக்கு அப்புறமோ ரைட்டிங் தான் பண்ணாங்க. சோ திங்ஸ் இங்க எப்படி டெவலப் ஆகும்னு தெரியும். லோக்கல் போலீஸ் ஸ்டாண்ட் இதுதான். அப்பீலுக்கு நாங்க போயிருக்கோம். அப்பீலுக்கு போங்க சார். இன்னும் இல்ல, இன்னைக்கு இப்போ ஏஜி ரவீந்திரன் சென்னையில மென்ஷன் பண்ணதுக்கு சீஃப் முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. கேட்டுக்கோங்க. அப்பீல் அன்னைக்கு 144 போடணும்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு குறைஞ்ச ஒரு 100 பேர் இறந்து போயிருப்பாங்க. கலவர நோக்கங்கள் வந்துடக்கூடாதுன்றக்காண்டி தான் அவங்க 144 போட்டு தமிழை திருப்போன்ற மக்களை வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. கார்த்திகை தீபத்திற்கு முன் அவசரமாக விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கு இப்போது திரும்பவும் நீதிமன்ற படியேறி வழக்கம் போல பொறுமையாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. அறநிலையத்துறை, போலீஸ் எல்லாருமே வந்து மனுதாரர்களுக்கு விரோதமாக தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கோயிலுக்கே விரோதமாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜே.ஆர். சாமிநாதன் போய் சொல்றாங்க, அவங்க கார்த்திகை ஏற்றுவதற்கான எந்த ஏற்பாடும் பண்ணலை அப்படின்னு. ஏன் நீங்கள் கார்த்திகை தீபம் நீதிமன்ற தீர்ப்புப்படி ஏற்றவில்லை அப்படின்ற விளக்கத்தை அவர் யார்ட்டையுமே கேட்கல. சிஎஸ்எஃப் வெளியே நிற்கிறாங்க. சிஎஸ்எஃப் உள்ள வர சொல்லி உத்தரவை வாசிக்கிறார். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாதனால சிஎஸ்எஃப் போலீஸ் பாதுகாப்போட ராமரவிக்குமார் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு போடுறார். கண்டெம்ட் நடவடிக்கையில் 4ஆம் தேதி இன்னைக்கு 144 நடவடிக்கையை ரத்து பண்றதுக்கு எங்க சார் கோரிக்கை இருந்து? எங்க கோரிக்கை இருந்தது? ஒரு அநீதியான இந்து மக்களுக்கு விரோதமாக மக்கள் தீபங்களை ஏற்றி அழகாக வழிபட்டதற்கு பின்பாக தேவையற்ற ஒரு சிக்கலை இங்கே உருவாக்கி இருக்கிறார். ஒரு திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக உச்சி பிள்ளையார் ஏற்றணும், அதுதான் நடந்தது. அதுக்கு மேல கிடையாது. இப்படி தீபம் ஏற்றுற வழக்கமே இல்ல. நான் 71 வயசு 91 வயசுக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க கிட்டால, அவரெல்லாம் அவருக்கு பார்த்ததே கிடையாது. அப்படி ஏத்துறதே இல்ல. அந்த கல்லவே நாங்க நினைச்சதே பார்க்கல. இந்த மாதிரி ஒரு தீபத்துணை இல்லைன்னு தான் அவங்களோட ஸ்டாண்டு. இது வந்து ஒரு சர்வே கல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சில பேர் இது ஜெயினர் காலத்து கல்லுங்கிறாங்க. நாங்க கிரானைட் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. நாங்க அதுக்கு என்ன எதிர்வாதம் செஞ்சோம்னா, அந்த மாதிரி இருந்தா அரசு தரப்புல எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கோர்ட்ல எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. அதாவது யார் வழக்கு போடுறாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும் சார். என்ன கேட்டா தீபத்தூண் என்பதை 1920 இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே அந்த வார்த்தை இல்லை.
இப்போ எப்படி பாபர் மசூதி விஷயத்துல ராமர் வந்து இங்கதான் பிறந்தாருன்ற மாதிரி இத பேர் தீபத்தூன்றதை புதுசா கண்டுபிடிக்கிறான் சார். இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு வந்து தீபத்தூண் என்ற வார்த்தையே எந்த தீர்ப்பிலும் பயன்படுத்தப்படவில்லை இதுக்கு முன்னால. இப்பதான் முதலாக ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய தீர்ப்புல தான் இது முதலாக தீபத்தூண் வருது. அப்போ யார் கேட்கிறாங்க? தீபத்தூண்ல ஏத்த சொல்லி கேட்கறது ராம ரவிக்குமாரும் மற்ற சில வழக்கு அவங்க போடுறவங்க சங் பரிவார் வழக்குகள் தான். அவங்க தான் அது தீபத்தூன்றத சொல்லணும். அப்படியே இருந்தா கூட அதை வந்து அந்த இடத்துல ஏற்றக்கூடியத உரிமையை வந்து ஏத்தணுமா வேணாமான்றதை முடிவு பண்ண வேண்டிய அதிகாரம் கோயிலுக்கு. மேல தீபத்தூண் இருக்கிறது சர்வே கல்லுனா தமிழ்நாடுடைய நில அளவை குறிப்புகள் இருக்கு, கோப்புகள் இருக்கு, பட்டியல் இருக்கு. அதுல திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபத்தூண் மாதிரி வடிவத்தில் இருக்கிறது சர்வே கல் தான். இதுல தான் நாங்க சர்வே பண்றோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆவணத்தை சர்வே டிபார்ட்மெண்ட்டை காமிக்க சொல்றேன். சர்வே கல் தானான்றது சர்வே டிபார்ட்மெண்ட் சர்டிஃபை பண்ணணும்ல, அப்படி ஒண்ணுமே இல்லை. நான் காட்டுற இந்த புத்தகம் வந்து சினாப்சிஸ் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆபரேஷன்ஸ் ஆஃப் த கிரேட் ட்ரிகோனோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வால்யூம் 24 பிரின்சிபல் அண்ட் செகண்டரி ஸ்டேஷன்ஸ் அண்ட் அதர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் இந்த சர்வே அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா முழுவதும் என்னென்ன எங்கெங்க அந்த ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத இப்படி லிஸ்ட் போடுறாங்க. அதுல 2 இது திருப்பரங்குன்ற மலையில வருது, சிக்கந்தர் மலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது இந்த 2மே ஆதாரபூர்வமாக சர்வே டிபார்ட்மெண்ட்னால கொடுக்கப்பட்டிருக்கு. தர்கா பக்கத்தில் இருக்க சர்வேக்கள் தான் அப்படின்றதுக்கான தெளிவான ஆதாரமாக இது இருக்கு. இன்னைக்கு வச்சு பார்த்தாலும் அது பொருந்தும். அது வந்து அந்த காலத்துல விளக்குகள் இல்லை, கரண்ட் இல்லை, இபி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து இந்த மாதிரி மலை உச்சியில் ஏற்றினா அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். அது வெளிச்சத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு மலை உச்சியில் ஏற்றும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு செய்திகளையும் நான் முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ இருக்கணும், முன்னாடி இருந்த மாதிரி இப்படி இருக்கணும்னா இந்தியா முழுவதுமே அமைதி நிலவாது. காஞ்சியில் ஏகாம்பரநாதர் கோயில் பெருசாக சொல்கிறோம். அந்த ஏகாம்பரநாதர் கோயில் சுற்றுச்சுவரில் பூரா புத்தர் சிற்பங்கள் இருக்கு. காஞ்சியில் கூட காமாட்சி கோயில் ஒரு காலத்தில் புத்தர் கோயில் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அகழாய்வில் பூரா அந்த பக்கம் புத்தர் சிலைகள் கிடைக்குது. இவ்வாறு பழையதை நோக்கி போதல் என்று ஆரம்பிச்சோம்னா அப்போ நம்ம நிர்வாணமாக தான் இருந்த ஒரு காலத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டியது வரும். இந்த 3 மாத சீசனில் பார்த்தீங்கன்னா திருப்பூன்றத்தில் வியாபாரம் ஜோ நடக்கும். கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு எல்லா சாமி பத்திரில் வருவாங்க. ஒரு நாள்ன்றப்போ 2 நாள் கூட ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே அவ்வளோ அந்த 3 மாதம் அவ்வளோ வாழ்வாதாரம் இருக்குது. பிரச்சனை நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்து நம்ம இந்த தூண் அப்படி உணர்ச்சி உண்டாக்கிறதுனால தான் விஷயம் தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. 80% பேருக்கு எந்த விஷயமும் தெரியல. உண்மை தான். தீபத்தூண் பிரச்சனை ஆரம்பிக்கிறதே வந்து 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனே இதே திருப்பரங்குன்றத்தில் 14 நாள் மண்டபத்துக்கிட்ட ராமகோபாலன் தலைமையில் அவங்க வந்து பெரிய ஒரு கூட்டம் அறிவித்து கூட்டம் நடத்துது. அப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னோட உள்ளம் குமுறுது, அடுத்த பாபர் மசூதி அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வர்றாங்க. இங்கே உள்ள இந்து முஸ்லிம் சகோதரர்கள் எப்படி நம்ம இருக்கிறோம், எப்படி பிளவுபடுத்த 94 அஜெண்டா ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதனால தான் சொல்கிறான், இவங்க வந்து தீபத்தை வரல, இவங்க திருப்பன்ற மக்களுக்கே கொல்லி வைக்க வந்திருக்காங்க. சர்ச்சைகளும் சட்ட போராட்டங்களும் ஒருபுறம் இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தில் இன்னும் ஒற்றுமை பத்திரமாகத்தான் உள்ளது. அதற்கு சாட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்ற சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா சந்தனக்கூடு திருவிழா. இந்த சந்தன குடும்பம் வந்து மாடு அழைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சந்தன குடும்பம் மாடு இன்ன வரைக்கும் ஒரு மாற்று அது இந்துக்கள் வீட்டில் எங்களுக்கு வருது. ஒரே ஒரு வருஷம் இங்கே வந்து ரோடு போடுறப்போ நாங்கள் வந்து இந்த ரோட்டில் மாட்டு வண்டி போக வச்சுட்டு டிராக்டர் வர்றப்போ சண்டை போட்டிக்க வந்தாங்க. எங்களுடைய உரிமை நீங்கள் எப்படி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பறிக்கலாங்க, ரோடு சரியில்லைங்க, நாங்களாம் வருத்தப்படணும், அதை பற்றி எங்கள் மாடில் போகுது, நீங்கள் வருத்தப்படுறீங்கட்டு ஒரு வருஷம் தான் மாதிரி. இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தால் மாடு வருது எங்களுக்கு. நாங்கள் கடந்த 55-60 வருடங்களா இந்த மாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வண்டிக்கு மாடு பூட்டி நாங்கள் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இது வருடங்கள் நடந்துகிற காலம். வருடத்துக்கு 2 நாள், ஒன்று கொடிமரம், ஒன்று சந்தனக்கூடு. இந்த 2 நாளைக்கு மாடு வரும்.
மாடு மாப்பிள்ளை இது அழகு முருகன். உங்க பேர்? அழகு முருகன். அழகு முருகன். இவர் அவங்க அப்பா போட்டாரு, அடுத்து இவர் போடுறாரு, அடுத்து பையன் போடுறாரு. மலையடி வழியா வருது. அப்பா பார்த்தாங்க, மாமா பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. இப்போ வந்து நான் வந்து குறிப்பிட்ட கிழமை 8 வருஷமா நான் பார்த்துக்கிருக்கேன். நம்ம வந்து மாமாட்ட பேசிடுவோம். மாமாட்ட பேசணும்னா அவங்க மாப்பிள்ளை மாமா தான் கூப்பிடுவாரு. இவர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாரு, மாமான்னு கூப்பிடுவாங்க. நான் யாரையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இறைவன் வந்து நம்மளை வந்து காப்பாத்துனா போதும். நடக்கிற வந்து நான் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுன்னா அந்த இறைவனுக்கு நானே போய் விளக்கு போடுவேன். இந்த திருவிழா தொடங்கும் போது அங்கே மதங்களின் எல்லைக்கோடுகள் மறைந்து போகின்றன. திருப்பரங்குன்ற வீதிகளில் சந்தனக்கூடு நகர்ந்து வரும்போது வழிபட்ட பெரும்பாலானோர் இந்து மக்கள்தான். ஆனால் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக உள்ள இந்த சந்தனக்கூடு திருவிழா தொடங்கும் முன்பே ஜனவரி 6, 2026 காலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீபத்தூணுக்கான தீர்ப்பை வழங்கியது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பு தனி நீதிபதி GR சுவாமிநாதன் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு செல்லும் என்று அறிவித்தது. வரலாற்று ஆதாரங்களையும் சமூக நல்லிணக்கத்தையும் யோசிக்காமல் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு நீதியா அநீதியா? நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த தீர்ப்பில் பொறுத்த வரைக்கும் தீபத்தூண் இருக்கிற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கு எந்தவித தடையும் இல்லைங்கிறத இன்னைக்கு வந்து கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் வாசித்த வரையில் சொல்லியிருக்க தீர்ப்பின்படி பார்த்தா இந்த தீர்ப்பு செல்லத்தக்க ஒரு தீர்ப்பு அல்ல, அரசியல் சட்டப்படியான தீர்ப்பு அல்ல. ரெச்சுடிகேட்டா வராது என்று இந்த தீர்ப்பிலே இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் 100% இந்த பிரச்சனையிலே முன் தீர்ப்பு தடை என்பது பொருந்தும். இந்த 2 படத்தை வச்சு தீர்ப்பு எழுதியிருக்காங்க. மெயினா இந்த ஒரு படம் பாருங்க. தர்காவுக்கு அடுத்து குதிரை சுனை, குதிரை சுனைக்கு அடுத்து தீபத்தூண் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது தர்காவுக்கும் தீபத்தூணுக்கு இடையில தான் குதிரை சுனை இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அதுக்கு ரொம்ப தூரம், அதனால தர்காவுக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு காட்டியிருக்காங்க. இது திருப்பரங்குன்றத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இது ஒரு போலியான படம்ன்றது தெரியும். இவங்களாம் வந்து ஒரு வரைபடத்தை உண்டாக்குறாங்க. இது தர்கா, இது இந்த பக்கம் கொடிமரம், நடுவில் ஒரு விஷயம் வந்து குதிரை சுனை அப்படின்னு சொல்லி இவங்களாம் உண்டாக்கி ஒரு அதாவது எடிட்டிங் பண்ணி கொண்டு போவான் தெரியுமா, அது மாதிரி எடிட்டிங் பண்ணி போய் அவர்கிட்ட ஒரு படத்தை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி குதிரை சுனைன்றது வந்து தர்காவுக்கு நேர் எதிர், கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும். இதுதான் குதிரை சுனை திட்டு என்று வழக்கிலே குறிப்பிடப்படுற இடம். 1994 பீஸ் மீட்டிங் நடத்தி அந்த குதிரை சுனை திட்டு பக்கத்தில் ஒரு வெள்ளையாக கோடு இருக்கும், அங்கே தான் கார்த்திகை தீபம் ஏற்றுறது அப்படின்னு இன்னொரு இடத்த முடிவு பண்ணதா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றங்களில் வந்து அந்த இடத்த கைவிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சங் பரிவார அமைப்பில் சேர்ந்தவங்களும் அந்த குதிரை சுனை திட்டில் ஏற்றணுன்றத கோரிக்கையை கைவிட்டாங்க. அந்த தர்கா இல்லாதனால குதிரை சுனை திட்டை வந்து நிராகரிச்சிட்டாங்கன்றது இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இப்போ எப்படி ஒரு போலியான ஒரு படத்தை வச்சு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா இந்த தீர்ப்போட தன்மை எப்படி சொல்ல முடியும்? சார், தீபம் அது என்ன தூண்கிறதுல கிளாரிட்டி இது வரைக்கும் வராதா? ஏஎஸ்ஐட்டும் இருக்காது இல்லை, அது என்ன தூண்கிற கிளாரிட்டி இருந்தால் அதை கொடுத்துருப்பாங்க. இல்லாத பட்சத்தில் அந்த ஏஎஸ்சியோட அனுமதியோட எப்படி கோயில் ஏற்ற முடியும்? என்ன தூண்கிறதுல கிளாரிட்டி இல்லை. நீங்க வந்து இந்த நீதிமன்றத்தோட நீங்க வந்து உத்தரவை நீங்க இப்ப கொஸ்டின் பண்றீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணுங்க. இல்ல சார், தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் திருப்பி வந்து தீப தூணா இல்லையா சர்வே தூணா நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இருக்கிறது தீபத்தூண் தான், அந்த இருக்கிற இடம் தேவஸ்தானத்தோட தான். அதுல கார்த்திகை மாசம் தேவஸ்தானமே தீபம் ஏத்தணுங்கிறத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பிரச்சனைக்குரிய தூண் இருக்கக்கூடிய இடம் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நீதிமன்றம் சொல்லிச்சு?
ஆர்டிகல் 226 அல்லது அதற்கான அப்பீலில் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை டிசைட் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. கோயில் அவங்களுக்கு சொந்தன்றாங்க, தர்கா அவங்களுக்கு சொந்தன்றாங்க, வக்ஃப் போர்டு அவங்களுக்கு சொந்தன்றாங்க. அப்போ இதுவரை மலையை அளக்கவில்லை. இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் முடிவு பண்ணுறாங்க. இதுதான் நம்ம கேள்வி எழுப்புறோம். கோயிலுக்கு சொந்தமான இடம் எப்படி முடிவுக்கு வந்தாங்க? நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் எப்படி முடிவுக்கு வந்தார்? ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு. அந்த தூணை கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ இருக்கு, யார் பண்ணது? நாங்கள் தான் பண்ண கோயில். அப்போ அது உங்களுக்கு சொந்தம். இதையே இப்பயும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே நீதிபதி சொன்னது மாதிரி அதே சொன்னதே அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த தீர்ப்பில் நிறைய தவறான கருத்துக்கள், ஃபேக்சுவல் எரர், லீகல் எரர் எல்லாமே நிறையா இருக்குது. அதனால தான் இந்த தீர்ப்பை பொறுத்து என் கருத்து என்னென்னா, இந்த தீர்ப்பு ஒரு நத்திங் பட் பெர் இன்குரியம், சட்டப்படியான தீர்ப்பு அல்ல. செவ்வாய்க்கிழமை 6/1/2026 6 படையில முதல் படைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாம் வெற்றி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. தீபத்தூணுக்கான தீர்ப்பு வந்த 3 நாட்களில், அதாவது ஜனவரி 9ஆம் தேதி, நூற்றாண்டு காலமாக மலை உச்சியில் தர்காவால் ஏற்றப்படும் கொடிக்கு பாதுகாப்பாக உள்ள கள்ளத்தி மரம் கோயில் தேவஸ்தானத்திற்கு சொந்தம் என்று அடுத்த வாதம் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அதனுடைய நேரடி எதிரொலி களத்தில் பிரதிபலித்தது. என்னோட கோவில் மரம் அதுல ஆக்கிரமிச்சு இஸ்லாமிய தீய சக்திகள் கொடியேற்றி இருக்காங்க. தடுக்கிற எல்லாரும் குடும்பத்தோட நாசமா போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிப்பேன். இப்போ நான் காட்டுறது கோயிலோட தல வரலாறு, தல பெயர்கள், அதற்கு கீழே தல விருச்சம் அப்படின்ற தலைப்பு 10வது பக்கத்தில் இருக்கு, தொடங்குது. இத்தலத்தின் ஆதி மரம் கள்ளத்தி ஆகும். இந்த மரம் திருவாச்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம் லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாயில் அருகே அமைந்துள்ளது. இப்போ கோயிலோட தல விருச்சம் அல்லது தல மரம் என்பது தரையில் இருக்கிறது. ஆனால் ஹச்ராஜா சொல்றாரு மலை உச்சியில் இருக்குது. தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற மரத்தை தல விருச்சம்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சங் பரிவார அமைப்புகள் வரிசையா பரப்பிட்டு இருக்காங்க. இந்த பொய் என்பது நீதிமன்றம் வரையும் எட்டி இருக்கிறது. 98ல வந்து என்ன செய்யணும், இங்கே ஒரு ஃபிளாக் ஸ்டாப் இருக்கும், கொடிமரம். சந்தனக்கூட வந்தால் நம்ம கொடி ஏற்றுவோம். அந்த கொடிமரத்தை உடச்சு போட்டு போயிட்டாங்க கலவரம் பண்ணுறதுக்காண்டி. திருப்பி 2011 வந்து அந்த கொடிமரம் வந்து திருப்பி உடைக்கப்படுறாங்க. 2021 வரைக்கும் அமைதியாக இருக்குது, எந்த ஒரு விஷயம் நடக்கலை. திடீர்னு 2021 எண்டில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தபால் வருது, நாளைக்கு வந்து ஆர்டி ஆஃபீஸில் அவங்களுக்கு சமாதான கூட்டம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இந்து முன்னணியை சார்ந்த ஒருத்தர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காரு, இந்த கொடிமரத்தை அகற்றணும் அப்படின்னு சொல்லி. எத்தனை அடி தான் ஏற்ற போகிறீங்க அப்படின்னாங்க. மேடம், எங்களுக்கு வந்து அடி கணக்கில், எங்களுக்கு கொடி பறக்கணும். போலீஸ் கிட்ட கோயிலெல்லாம் ஃப்ளாக் ஸ்டாப் அங்கேருந்து உண்மையானு கேட்குறாங்க. இருக்குது உண்மை. அப்போ இந்த இடத்துல மரம் இப்படி இருக்குன்னா கொடி மரம் இப்படி கட்டுறாங்க. ஆமாம், இப்போ இப்படி கொடி பறக்கலாம்ல, இதில் என்ன ஆட்சேபனை இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. அவர் சொல்கிறாங்க இன்னும் கொடி இறக்குங்கன்றாங்க அந்த கம்பத்தை. அவர் சொல்கிறாங்க இப்படி இறக்குனா அந்த கொடி பறக்காது இல்லை அப்படின்றாங்க அவங்க. ஆமாம் பறக்காது அப்படின்றாரு. அப்புறம் பறக்கணும் எதுக்கும் கொடி ஏற்றணும்னு அவங்க ஆண்டியை கேட்குறாங்க. சரிங்க, இந்த மரத்தில் இந்த கொடி இப்படி பறக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கொடி பறக்கிறதா எங்களுக்கு பிரச்சனைங்கிறாங்க. தீபத்தை மலை உச்சியில் ஏற்றுவது மக்களுக்காகவென்று சொன்ன இந்து அமைப்பினர் இப்போது கொடியேற்றக்கூடாது என்று சொல்வது யாருக்காகவென்று சொல்லவில்லை. தர்காவின் ஒவ்வொரு அடையாளமும் ஏன் ஒவ்வொன்றாக குறிவைக்கப்படுகின்றன? உரிமைகளை இழக்கிறோம். எங்களோட உரிமையை வந்து ஒவ்வொன்றா இழந்துட்டு வரோம். முதல்ல வந்து நம்ம தர்காவோட இடத்துல தங்கிட்டு இருந்ததை தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி வெளியேற்றுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பராமரிப்பு பிரச்சனைகளை வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அத்தியாவசிய விஷயம் கூட இல்லாமல் அதை இழந்துரும். ஆடுகோழி பிரச்சனைன்னு சொல்லி கந்தூரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உணவு விஷயத்தில் கை வச்சாங்க. அங்கே வந்து காலையில் தொழுகை கிடையாது, இரவு தொழுகை கிடையாது, மத்தியானம் ஒரு தொழுகை தான். கொடியை வந்து திருடிட்டு போய் அதுவும் இப்போ கட்ட முடியாத சூழ்நிலை உரிமைகளை பூரா இழந்துக்கிட்டுறோம். அப்படி ஒவ்வொரு உரிமையாக இழக்கப்பட்டு இன்னைக்கு வந்து எங்கே வந்து நிற்கிறோம் நாங்கள்? எங்களோட உயிரும் அந்த தர்கா மட்டும்தான் இருக்குது. அதை நீங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த தர்காவை எடுத்துட்டாலே அது எங்க உயிரை பறிச்சது சமந்தாது, எதுவுமே கிடையாது என்கிட்ட. பாத்தீங்க, திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் அரசியல் ஒரு தனிநபரின் வழிபாட்டு உரிமையாக தொடங்கி இன்று இந்திய பிரதமர் வரை முன்னெடுக்கும் அரசியல் ஆயுதமாக மாறியிருப்பது தற்செயலான வழிபாட்டு உரிமை போராட்டமா?
சொல்றாங்க. தர்கா இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்க இடத்துக்கு போய் அந்த தர்காவை இடிக்கணும் அப்படின்றத இவங்களோட நோக்கம். இவங்களோட நோக்கன்றது நான் போற போக்கில் சொல்லல. சங் பரிவார அமைப்புகள் ரீக்ளைம் டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறாங்க. அந்த வெப்சைட்ல எந்தெந்த இடங்கள்ல இந்தியா முழுவதும் உள்ள மசூதிகள், பள்ளிவாசல்கள், சர்ச்சு எல்லாத்தையும் திரும்ப எடுக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில் 175. அந்த பட்டியல்ல திருப்பரங்குன்றத்தை 28வது இடமா குறிப்பிடுறாங்க. இதோடு மட்டும் இல்ல, அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க கான்வர்சேஷன் எல்லாமே இதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் கோயில்கள் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்போ அதையெல்லாம் மீட்கணும்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அதுக்கு சீனியர் வைக்கெல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்மளுக்கு ஏராளமான பணம் தேவைப்படுது. அதனால ஒரு 1000 கோடி ரூபாய் நிதி திரட்டணும் அப்படின்னு அதில் பேசுறாங்க. இவர்கள் போற போக்குல ஒரு பக்தி நடவடிக்கையாக, ஒரு சமய நடவடிக்கையாக இதை அவர்கள் செய்யவில்லை. இப்ப அங்க தர்கா இல்லைன்னு வைங்க, அந்த தூணை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எச் ராஜா தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு சார். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னா என்ன? மசூதியையும் தர்காவையும் இடிப்போம்னு பொருள் சார். அதுக்கு முஸ்லிம்கள் நாங்கள் ஹிந்துக்களோட சகோதரத்துவமாக இருக்கணுங்கிறாங்க, வரவேற்கிறேன். அதுக்கு ஒரே வழி, எப்படி ராம ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க. ஹிந்துவும் முஸ்லிமும் சகோதரமா வாழலாம். அதான் சார், நான் இதுதான் நீங்க சொல்றதா நான் சொல்றேன். அதேதான் இதுக்கு அதேதான் பாபர் மசூதிக்கு சொன்னாங்க, ரீலோகேட் பாபர் மசூதி. இப்போ அதேதான் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வேணும் சார். தமிழ்நாட்டில் தேடி 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 பார்த்தாங்க சார், கடைசியா அதுக்கு கிடைச்சது. மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். இடைக்காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாகிஸ்தான் கூட ஏத்துனாங்க. அது மட்டுமல்ல, மேல அவங்க வெடிகுண்டு சோதனைகள்லாம் நடத்தினாங்க. அது காவல்துறை கைது செய்து அவங்க மேல வழக்கு போட்டு கேஸ் நடத்தி அதில் விடுதலை ஆயிட்டாங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடி அல்லது 90களுக்கு பின்னாடி தீவிரவாதிகளாக தலைப்புச் செய்தி அதுதானே. இந்தியா முழுக்க நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள் பூரா அதுவாக வந்துட்டதுனால இன்று இப்படி எல்லா படங்களும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் சித்தரிக்கப்படுவாங்க. அவர்களை போட்டு அவங்கள்ட்ட நாட்டை அவங்க கூட்டு வைக்க வருவாங்க. அவங்கள்ட்ட காப்பாற்றுறது தான் நாயகனுடைய வேலையாக இருக்கும். எளிமையை கட்டமைச்சாதான் ஒரு பெரும்பான்மை ஜனங்களை திரட்ட முடியும். அப்படி வரும் பொழுது அவன் கிறிஸ்தவரையோ பிரிட்டிஷையோ எதிரியாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் இஸ்லாமியர்களை தான் எதிரியாக கட்டமைக்கிறான். ஒரு முஸ்லிமை பார்த்து வாயா வாயான்னு பேச தெரியும். அதனால ராம ரவிக்குமாருக்கு ஸ்பெஷலா? ராம் ரவிக்குமார் அல்ல நான் சொல்றது, இந்து ராஷ்டிரா அதான் ஸ்பெஷல். இங்கே நடப்பது அவங்களுக்கு அந்த தைரியம் வந்தாச்சு சார். அவங்களுக்கு அந்த தைரியம் வந்தாச்சு. அதுதான் இன்னைக்கு உயர் நீதிமன்றங்கள்லயும் உச்ச நீதிமன்றங்கள்லயும் ப்ரொஃபசர் மோகன் கோபால் சொல்றாரு, RSS ஐடியாலஜியை சேர்ந்தவர்கள் பெரிய எண்ணிக்கையில் இன்னைக்கு நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அது இந்து ராஷ்டிரத்துக்கான ஒரு அடிப்படை கூறாக நான் பார்க்கிறேன். இந்து சமயத்தை சார்ந்த அல்லது வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருந்தா அவன் பெயரால் உச்சரிக்கப்படுகிறான். அவன் இஸ்லாமிய பெயர் தாங்கியா இருந்தான்னா அவன் தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுகிறான். அவன் சமூகத்தை சொல்லி தீவிரவாதின்னு சொல்றது, அந்த பக்கம் போகும்போது இந்த ஆள்னு சொல்றது, கோட்ஸே சுட்டான். அவன் இந்து தீவிரவாதின்னு சொல்றது இல்லை, அவன் ஒரு RSS பயிற்சியாளர்னு சொல்றது இல்லை. இது இந்த நாட்டோட அரசியல். எல்லா வித்தியாசங்களை கடந்து கூடுகிற இடங்கள் இன்றைக்கு அதிகம் தேவை. ஆனால் கூடுகிற இடங்களை எல்லாம் அந்த மத நல்லிணக்கத்தின் அந்த 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 பன்மைத்துவத்தின் புள்ளிகளை எல்லாம் வெறுப்பின் புள்ளிகளாக, நெருப்பின் புள்ளிகளாக ஒரு பெரிய ஒரு நஞ்சை மக்கள் மனங்களில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளை நம்புறதுன்னு வந்தவன் ஜாதி மதம்லாம் நினைச்சு பார்த்து பேசினேன்னா நீ கடவுளுக்கே துரோகப்பட்ட. என்னத்தை சொல்ல, இன்னொருத்தர் கோயில போகாத வராதன்னு சொல்றது, சொல்லுங்க நீங்க. இப்படி எல்லாம் இருக்கு, என்ன செய்ய? இப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சங் பரிவார அமைப்பின் வரலாறு இதே தான். கலவரத்தை உருவாக்குவது, மக்களை பிளப்பது, வெறுப்பு அரசியல் அப்படின்றதா. அதுக்கு தமிழ்நாட்டில் நம்ம இடம் கொடுக்க போறோமா இல்லையா, இல்லை அதை முறியடிக்க போறோமே என்பதுதான் நம்ம முன்னோட கேள்வி. வடக்கே ராமன், வடக்கே ராமன், தெற்கே முருகனா, தெற்கே முருகனா. ஊப்பி அல்ல, ஊப்பி அல்ல, ஊப்பி அல்ல, ஊப்பி அல்ல. தமிழ்நாடு, 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 தமிழ்நாடு. திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ.
மத வெறியை தூண்டும் RSS கும்பலை கைது செய். பாதுகாக்க வலியுறுத்தி தமிழர்கள் பேரணி. ஏற்றுவோம் 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 அரசியல் சட்ட சுடரினை ஏற்றுவோம் 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 நல்லிணக்க சுடரினை ஏற்றுவோம் ஏற்றுவோம் ஏற்றுவோம்